जननी जन्म सौख्यानां वर्तनकुल சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்தே ஜென்ம பத்திரிக்கா. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்வியும் என்னுடைய பதிலும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஏதோ ஒன்று ரெண்டு கேள்வி. நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள், ஜோதிடத்தை பற்றி சில கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள், என்னுடைய பதில்கள், இதெல்லாம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஜோதிடங்கிறது என்னென்னா ஒரு வழிகாட்டி, அவ்வளோதான். நீங்கள் இதில் வழி தெரிஞ்சுக்கலாம், மொழிய மாற்ற முடியாது. அதேமாரி கிரகம் 9 கிரகம், 27 நட்சத்திரம், 27 திதி, உங்களுக்கு 12 ராசி கட்டம், 27 நட்சத்திரம். இதை வச்சு தான் நாங்கள் ஜோதிடத்தை சொல்கிறோம். இதில் இன்னும் ஆழமாக போகலாம். ஆனால் அது ஜோதிடம் நாங்கள் கற்றுக் கொடுக்கலை. உங்களுக்கு ஜோதிடம்னா என்னன்னு தெளிவுபடுத்துகிறேன், அவ்வளோதான். இங்கே கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நான் அவ்வளோ திறமைசாலி இல்லை. ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட அவ்வளோ ஒன்றும் இல்லை. நான் இன்னும் மாணவன் தான். ஆசான் தகுதி எனக்கு கிடையாது. கட்டுறது கைமண் அளவு, களவாதது உலகளவு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை, ஆனால் அதை அக்யூரேட்டாக சொல்ல முடியும் என்னால் தெரிந்த வரை. நான் சும்மா மற்றவங்க மாதிரி நான் அது தெரியும் இது தெரியும். எனக்கு ஜோதிடத்தில் பல வழி இருக்குது. ஜோதிடத்தில் கைரேகை இருக்குது, சோழி பிரசன்னம் இருக்குது, வெத்தலை பிரசன்னம் இருக்குது, ஜாதக கட்டம் இருக்குது. அதே மாதிரி காலசக்கர திசையை வச்சு ஜோசியம் சொல்கிறது இருக்குது, உடல் மகா திசையை வச்சு ஜோசியம் சொல்கிறது இருக்குது, நாடியில் ஜோசியம் சொல்கிறது இருக்குது. பலவிதமான ஜோதிடங்கள் இருக்குது. ஒன்று இந்த இது பார்ப்பாங்க, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஜனங்கள்லாம் போகும்போது இது சகுனம், அதெல்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி. இதை தவறாக பயன்படுத்துறது பாவம். ஆதி காலத்தில் ஜோசியத்தை விற்கலை யாருமே, நிச்சயமாக விற்கலை, யாருமே விற்கலை. அது நம்ம குறை சொல்லக்கூடாது. ஜோதிடங்கிறது சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டது. சாஸ்திரம் வேதம் எல்லாமே ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டது. இப்போ எல்லாம் பரிகாரம், ஜோதிடம் வருமானத்துக்கு வழி பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதானே ஒழிய ஜோதிடம் ஒன்றும் குற்றம் இல்லை. பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறது, நானும் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறேன். உங்கள்கிட்ட ஏதோ சொல்லி பிச்சை எடுத்து ஜீவனம் பண்ணுறேன். அதுதான் எனக்கு தெரிந்தது. அது உண்மை. அதுதான். நான் காசு வாங்கக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். இல்லாதவங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன், முடியாதவங்களுக்கு நானே 1-2 பேர்த்துக்கு கொடுத்துருக்குறேன். அது செஞ்சதை சொல்லி காமிக்கக்கூடாது. அது ஜோதிடத்துக்கு அழகு இல்லை, மனுஷாளுக்கு அழகு இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என் ஜோசியம் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், தான தர்மம் செய்யுங்க. ஜோசியத்தில் இருக்கிற உங்களுடைய கர்மா வெல்லுன்னா புண்ணியம் பண்ணு. நான் புண்ணியம் பண்ணுறேன், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது இதில் உங்களுக்கு. ஆனால் புண்ணியம் பண்ணணும். யாருமே உங்களுக்கு ஒன்று கலஸ்தர தோஷம் இருக்குதுன்னா புண்ணியம் பண்ணுங்க. அதே மாதிரி பாவம், முன்னோர் செஞ்ச பாவம் இருக்குதுன்னா புண்ணியம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த அற்பாயில் சாப்பிட்றாங்கன்னா புண்ணியம் பண்ணுங்க. அதே மாதிரி பொண்ணுங்க வாழா வெட்டியாக போகுது, எல்லாமே இப்போ வீட்டில் பிறந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா வாழலைன்னா புண்ணியம் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு உங்கள் குடும்பத்தில் சாப்பிட்றாங்கன்னா புண்ணியம் பண்ணுங்க, தான தர்மம் பண்ணுங்க. அதே மாதிரி குழந்தை தக்கலை அப்படின்னா புண்ணியம் பண்ணுங்க. கல்யாணம் ஆகலையா, அதுக்கு புண்ணியம் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொத்து பத்து நிலைக்கலையா, தான தர்மம் பண்ணுங்க, புண்ணியம் பண்ணுங்க. இதை தான் பண்ண முடியுமோ இல்லையா. சாஸ்திரத்தில் இந்த பரிகாரம் எழுதிப்படவில்லை. எல்லாருமே சுயநலத்துக்கு சாஸ்திரத்தில் பரிகாரங்கிறத உருவாக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒன்றும் சாஸ்திரத்தில் பரிகாரங்கிறது எழுதப்படவில்லை. எந்த ஒரு ஜோசியரும் சொல்லப்படவில்லை, எந்த கருத்தும். எல்லாருமே ஜோசியங்கிறது தெரியுமா, மற்றவங்க வாழ்கிறதுக்கு வழிகாட்டணும். ஆனால் இப்போ இருக்கிற ஜோசியர்கள் எல்லாம் தான் வாழ்கிறதுக்கு வழி தேடிக்கிறான். அதுதான் உண்மை. அதனால தான் வீடியோவில் யூடியூப்பில் எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க, கண்டபடி ஏசுகிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. நான் என் கடமை செய்கிறேன். என்னை ஏசினாலும் வருத்தம் கிடையாது, நான் நியாயமாக நடந்துக்கிறேன். என்னை ஏசினாலும் அந்த தப்பு இருந்தால் அது அந்த வார்த்தைகள் எனக்கு பொருந்தும். நான் அப்படி தான். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, ஏன்னா இருக்கிறத சொல்கிறேன். ஏன் என்னை கூட நிறைய பேர் நான் கண்டபடி ஏசுகிறாங்க, ஏசுனாலும் அதுக்கு பதில் சொல்லிடுறேன்.
நான் மழுப்புறதில்லை, எனக்கு தேவையில்லை, பயப்படுறதில்லை. அதனால் அந்த ஏசுகிறவங்களே எடப்பாடி வந்து முருகன் எப்படி அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவாங்க, முருகன் நல்ல ஜோசியர்னு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிரம்மகர்த்தி தோஷம், இது என்னென்ன தோஷத்தெல்லாம் ஜோசியருங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த தோஷத்துக்கெல்லாம் பரிகாரங்கிறது ஒன்றும் கிடையாது. அதை நீங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம். சொல்கிறது புரியுதுங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புண்ணியம் பண்ணுங்க. அதே மாதிரி இதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சலுகை, ஏன்னா என்னை நம்புறது முழுசாக நம்புறதுங்கிறது நம்பர் அவங்களுக்கோசரம் நான் இன்றைக்கி நேரலையில் வந்திருக்கிறேன். பொதுவாக வர்றவங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்க கேள்விகள் எடுத்துக்குவாங்க. ஆனால் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்ல மாட்டோம். மெம்பராக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சலுகை. ஏன்னா நம்பிக்கை வேறு, முழுசாக நம்புறது வேறு. நம்பிக்கைங்கிறது வேறு, எல்லாத்தையும் நம்பலாம். ஆனால் முழுசாக நம்புறது 1-2 பேர் தான். அவங்க நம்புறவங்களுக்கு நான் உதவி செய்யணும், அதுதான் மனிதாபிமான முறை. அவங்க கொடுக்குற காசுக்கு இல்லை, அவங்களுடைய முழு நம்பிக்கைக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அதுக்கோசரம் இப்போ நான் வந்து இந்த நேரலை போட்டிருக்கிறோம். நீங்கள் என்னுடைய கருத்துக்கள் 1-2 கருத்துக்கள், ஜனங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அறிவாளின்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் முண்டன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் தெரிந்தவன் எவனும் கிடையாது, எதுவும் தெரியாதவன் எவனும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்கும், ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு ஆள். இப்போ எனக்கு ஜோசியத்தை பற்றி தெரியுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு துறையை பற்றி உங்களுக்கு தெரியும், உறுதியாக தெரியும். ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தரும் அறிவாளி. என்னை பொறுத்த வரைக்கும் பகவான் ஒவ்வொரு ஜாத்திலையும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அறிவாளியை கொடுத்துருக்கிறார். அந்த ஊரில் அவன் பணக்காரன், அவ்வளோதான். அந்த துறையில் அவன் பெரியாள், அவ்வளோதான். ஆனால் யாரையும் ஜெயிக்கவும் முடியாது, தோக்கடிக்கவும் முடியாது. இந்த துறையில் வந்து தோல்வியும் கிடையாது, வெற்றியும் கிடையாது. முடிவு வந்து ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிவுங்கிறது எங்கே இருக்குதுன்னா மரணம். ஜனனத்தினுடைய கடைசி அவதாரம் தான் மரணம். ஜனனம் முதல் அவதாரம்னா முடிவு வந்து மரணம். இந்த மரணத்தை தெரிஞ்சுக்கிறவன் ஞானி, தெரியாமல் இருக்கிறவன் அஞ்ஞானி. இதுதான் சாஸ்திரம். தெரிஞ்சுக்கலாம், மரணத்தை தெரிஞ்சுக்கலாம், பயப்படாத மட்டும் தெரிஞ்சுக்கணும். பயந்தவன் மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது. அதனால் தயவுசெய்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் எந்த மாதிரி நீங்கள் கேள்வி யூகம் பண்ணுறீங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற கேள்விக்கு என்னால் பதில் தெரியும். இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இது எனக்கு முழு நம்பிக்கை கடவுள் மேலே. கடவுள் மேலே யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த கடவுள் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்கிறார். அதை உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நன்றி. இந்த வாரம் லைவில் வந்து இப்போ இருக்கிற லைவில் மெம்பருக்கு தான் பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு மெம்பர்லாம் பின்னாடி தான் கடைசியாக சொல்லுவோம். முன்னாடி வந்து நிறைய பேர் கமெண்டில் ஏசினவங்க பேசினவங்க எல்லோரும் கேட்ட கேள்வி, காமன் கேள்விலாம் நான் எங்கள் அப்பாட்ட சொல்ல போகிறேன் இன்றைக்கி. அதான் இந்த ஃபுல்லாக லைவு உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட் தடவை ஆரம்பிக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, அதை நாங்கள் பண்ணுறது பிரோஜனமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணாங்க லைக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஜோசி தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ போய் நிற்கும். அதாவது ஒரு மாதிரி ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணும் பார்க்குறவங்க விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் நிற்கும். இன்னும் 4 பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக ஜோசியத்தை பற்றி தான் இருக்கும் போது இன்றைக்கி. யாருக்கும் ஜாதகம் சொல்ல போகிறதில்ல, கடைசியாக சொன்னாலும் கடைசியாக தான் சொல்ல போகிறோம். பிடிச்சிருந்தா இருங்க, இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா போகிறேன். இது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் இது கிடையாது, முழுக்க ஜோசியம் தான் இப்போ சொல்ல போகிறோம். இது சேனல் உருவாக்குறது அதுக்கு தான். ஜோசினா என்ன மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட்டு அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா ஜோசியத்தை பற்றி ஜோசியம் ஃப்ரீயாக சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கேள்வி எல்லாருமே கேட்குறது என்னன்னா, ஜோசியம்னா என்ன? ஐயா, ஜோதிடம்னா என்ன? முதல்ல ஜோதின்னா ஒரு உயிர். ஜோதி இடம். ஜோதின்னா உயிர்னா லக்னம், ஜோதி இடம். 12 ராசியில் இந்த ஜோதி லக்னம் எந்த இடத்த விழுவுதோ அதுவே உயிர். ஜோதியை ஜோதிச்சு திடமாக சொல்வது ஜோதிடம். ஜோதினா உயிர். இந்த உயிரை கொடுப்பது யார்? இறைவன். அதுக்கு வழிவகுக்கிறது யார்? தகப்பன். ஜோதி. உயிரை கொடுப்பது தகப்பன், உடலை கொடுப்பது தாய், மனசை கொடுப்பது இறைவன். அந்த லக்னத்தை உருவாக்குற இடம்ங்கிறது உயிர். இது எப்போ சூரிய உதயம் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து எத்தனாவது மணி நாழிகை இந்த குழந்தை பிறகுதோ
அதை லக்னமாக கணிச்சு அந்த ஊர்லேருந்து சூரிய உதயத்தை சூரிய அஸ்தமனத்தையும் கணக்கு வச்சு திரும்பி மறுநாள் உதயத்தை கணக்க வச்சு உங்களுக்கு அந்த லக்னத்தை குறிக்கிறோம். அதுதான் லக்னம், அதுவே ஜோதிடம். அந்த லக்னம் விழுந்த இடம் 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அதை 27 நாளால் பெருக்குனா 108 வரும். அந்த நீங்கள் கோயிலில் அர்ச்சனை பண்ணுறீங்க பாரு, அந்த 108 அர்ச்சனை அது வேறு எதுக்கும் இல்லை, பகவானுக்கு இல்லை. இந்த நட்சத்திரம், இந்த 27 நட்சத்திரத்துக்கும் 108 பாதத்துக்கும் தான் இது உண்மையான தகவல். எந்த ஜோசியரும் சொல்லாத தகவல். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 108 அர்ச்சனை பண்ணுறது நீங்கள் பகவானுக்கு அல்ல, நவகிரகத்தினுடைய நட்சத்திர அதிபதிகளுக்கு. ஒரு ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம், திரிஜென்ம நட்சத்திரம்னு இருக்குது. ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம், இது சமஸ்கிருத வார்த்தை. அதை தமிழில் சொல்லணும்னா முதல் பரிவாய நட்சத்திரம், 2வது பரிவாய நட்சத்திரம், 3வது பரிவாயம். இது தமிழில் என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் கிரகம் வரும். அந்த நட்சத்திரத்தினுடைய இப்போ சூரியன் இருக்குதுன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் 12 பாதம். 9, 12 பாருங்க, 9, 12 108 வரும். 9, 12 கூட்டி பாருங்க, 108 வரும். சொல்கிறது புரியுதுங்களா? அந்த 9, 12 நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி 9 கிரகத்துக்கும் 4 3 நட்சத்திரம்னா 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்தில் உயிர் நட்சத்திரம் எங்கே விழுவுதோ அதுவே உயிர் நட்சத்திரம். அது ஒவ்வொருத்தவங்களும் உயிர் நட்சத்திரத்தை சொல்ல மாட்டாங்க. ஜோசியத்தில் உயிர் நட்சத்திரம் தெரிஞ்சுங்க, உடல் நட்சத்திரம் தெரிஞ்சுக்கங்க. உயிர் நட்சத்திரம்னா தகப்பனும் தாயும் சேரும் காலத்தில் ஒரு நட்சத்திரம் உருவாகும். அதில் அந்த உயிர் போய் தாயினுடைய கருமுட்டையை தொடும்போது, அந்த கரு உண்டாகும் போது அதுவே அது உயிர் நட்சத்திரமாக பிறக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அந்த சூரியத்திலேருந்து கணக்கு வைக்கணும். முதல்ல இந்த லக்னம், ராசி. இப்போ இருக்கிறது நம்ம ராசியை தான் நம்புகிறோம், லக்னத்தை நம்புறதில்லை. லக்னம் தான் ஜோதிடம், ஜோதியை ஜோதிச்சு திடமாக அந்த லக்னத்தை சரியாக ஆய்வு பண்ணி சொன்னால், அதுக்கு தான் ஒரு ஜாதகம் லக்னம் தப்பாக வரும்போது சொல்கிற பலன்லாம் தப்பாக போயிடும், நிச்சயமாக தப்பாக போகும். அதுக்கு தான் உங்களுடைய பிறந்த ஊரை நான் கேட்குறது. பிறந்த ஊர், தேதி, நேரம், அதை நம்ம கம்ப்யூட்டரில் போடுறோம். கம்ப்யூட்டர் இல்லைன்னா கையில் கணிச்சு போடலாம். அது கையில் கணிக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அது கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி. அதோட சூரிய உதயம், அஸ்தமனம், அது அச்சாம்சம், தீர்க்காம்சம், தீர்க்க ரேகையை வச்சு உங்களுக்கு அந்த லக்னத்தை கணிச்சு சொல்கிறாங்க. இந்த லக்னம் தான் எல்லாத்துக்கும் தேவை. அதுக்கு தான் ஜோதிடம். ஜோதிடங்கிறது ஒரு உதவி, இது ஒரு வழிகாட்டி. லக்னத்தை வச்சு 12 கிரகம் எங்கே இருந்தாலும் சரியா, லக்னத்தை வச்சு கூட உனக்கு ஜோசியம் சொல்லிக்கலாம். லக்னத்தை வச்சு கூட ஜோசியம் சொல்லிக்கலாம். ஐயா, கிரகம் எங்கே இருந்தாலும் சரி, எனக்கு அது தேவையில்லை. உன் லக்னத்தை மட்டும் சொல்லு, நான் சொல்லிடுறேன். உன்னை பற்றி எல்லாமே சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். அதையா லக்கணம், நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஜோதிடம், ஜோதி, லக்கணம். இப்போ ஒரு டிவிக்காரங்க கூட பாருங்கள், அருமையான பேர் வச்சுருக்காங்க, ஜோதி தொலைக்காட்சி. அற்புதமான பேர். இறைவனுக்கு சரியானது, ஜோசியத்துக்கு அதுதான் சரியானது. நான் அதை ஏற்றுக்குவேன். அது பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன். அற்புதமான பேர், அதுதான் ஜோதிடம். கரெக்டாக அந்த ஜோதி இடத்தை மட்டும் எடுத்துட்டு ஜோதின்னு அழகாக வச்சுக்கிட்டான். ஜோதினா உயிர், உயிர்னா லக்னம், லக்னத்தை வச்சு எல்லாத்துக்கும் சரியாக ஜோசின்னு சொல்லலாம். லக்கணம் மாறி போச்சுன்னா உன் ஜாதகத்துடைய பலனே மாறும். கிரகத்துக்கு அப்புறம் எப்பறம் போகுதுன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுங்களேன், மேச லக்னம்னா அது தன்மை என்னவோ அந்த தன்மை அவனுடைய உடல் மாறாது. லக்னாதிபதி எங்கே இருக்குதோ அது அதனுடைய தன்மை. இப்போ லக்னாதிபதினு சொல்லக்கூடியது உங்களுக்கு மேசன்னு வச்சுக்க. லக்னாதிபதி 2ல் இருந்தால் அதுக்கு தனிப்பலன், 3ல் இருந்தால் தனிப்பலன், 4ல் இருந்தால் தனிப்பலன், 5ல் இருந்தால் தனிப்பலன். அந்த இடத்தினுடைய தன்மைக்கு வேலை செய்யும். இப்போ மேசத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் போய் 2ல் உட்காந்தா இவன் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவான். வக்கீல் ஆகலாம், வாத்தியார் ஆகலாம். அவனுக்கு அந்த அதை உட்காந்துருக்கு கிருத்திகை நட்சத்திரமா, ரோகிணி நட்சத்திரமா, இல்லை மிருகசீர்ஷ நட்சத்திரமா. மிருகசீர்ஷத்தில் அந்த செவ்வாய் இருந்தால் பவர்ஃபுல், உச்சம் வேற அந்த இடத்துல சந்திரன். இவனுக்கு சொல்லவே தேவையில்லை, ப்ரில்லியண்ட்டாக பேசுவான்.
இது அதே 3ஆம் இடத்துக்கு போயிடுது. மிருகசீரிஷம் 3 4 பாதம், திருவாதிரை 1 2 3 4 பாதம், புனர்பூசம் 1 2 3 4 அதில் போய் இல்லை செவ்வாய் உட்காந்துச்சுன்னா அவன் போலீஸ் துறைக்கு போவான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால். ராகுடைய நட்சத்திரம் இருந்தால் மருத்துவத்துக்கு போகலாம். அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவன் வந்து பெரிய விகடகவி ஆகலாம். ஏன்னா அது புதன் வீடு இல்லை, ஆனால் பகை அது ஒன்றும் இருக்குது இல்லை, அவனுக்கு சகோதரன் ஆகாது. பாருங்க இந்த லக்னாதிபதி அதான் உயிர். ஜோதிடம் ஜோதி ஜோதி எந்த இடத்துல உட்காருன்னு பார்த்து உயிர் எந்த இடத்துல போய் உட்காருது. 4ஆம் இடத்துல உட்காந்தா சுகத்துக்கு அடிமையாவான். புனர்பூச நட்சத்திரம் இருந்தால் அது செவ்வாய் புனர்பூச நட்சத்திரம் இருந்தால் அதுக்கு ஒரு பலன், பூச நட்சத்திரத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு பலன், ஆயிலை நட்சத்திரம் இருந்தால் அதுக்கு ஒரு பலன். அதில் உட்காரும்போது செவ்வாய் அந்த இடத்துல நீச்சம், அது வந்து சகோதர வரவு ஆகாது. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் வந்து லக்னத்தை வச்சு தான் சொல்லணுங்கிறீங்க. எல்லா ஜோசியரும் ராசி நட்சத்திரம் தான் மெயின், அதை வச்சு தான் பார்க்கணும், அதுதான் முக்கியம் எல்லாங்கிறாங்க. இப்போ சொல்கிறதே வந்து ராசி பலன் சொல்கிறதே வந்து ராசி வச்சு தான் சொல்கிறாங்க, யாரும் லக்னத்தை வச்சு சொல்கிறதில்ல. நீங்கள் சொல்கிறதுக்குமே அவங்க சொல்கிறதுக்குமே 100 பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒருத்தரை மாற்றி சொல்கிறீங்க, எது உண்மை? தம்பி நான் வந்து சொல்கிறேன்னா நான் சொல்கிறத எடுத்துக்காத, நீ அனுபவ ரீதியாக வா. இப்போ இப்போ சொல்கிறாங்க, இப்போ உனக்கு நான் சொல்கிறேன், இப்போ சனி பயிற்சி ஆகுதில்லை, சனி பயிற்சி ஆகுதில்லை, அதில் ஒரு ராசிக்கு சொன்னது நடக்குதான்னு பாரு. நடக்காது நடக்காது. நான் சொன்ன அதே லக்னத்துக்கு வச்சு பாரு, நடக்கும். ஆனால் அதுவும் 10% தான், நீ திருப்பி கேட்கக்கூடாது. உன்னுடைய இப்போ கொரோனா வந்தது எல்லாருமே செத்து போயிட்டாங்களா? யார் யாருக்கு மைனஸ் இருந்தால் நான் என்னுடைய யூடியூப்பில் சொன்னேன், உலகத்துக்கு கெடுதல், உன் ஊருக்கு கெடுதல், உன் ஜாதகம் நல்லா இருந்தால் உன்னை காப்பாற்றப்படும் சொல்லியிருக்கிறேன். நான் அந்த வார்த்தையை சொன்னேன். உன் ஜாதகம் நல்லா இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக தம்பி நிச்சயமாக நீ காப்பாற்றப்படுவாய். அது மாதிரி தான் ராகு கேது பயிற்சி, குறிப்பெயர்ச்சி, சனி பயிற்சி எது வந்தாலும் உன்னுடைய லக்னாதிபதி நல்லா வலுவாக இருந்தால் எல்லாத்தையும் வீழ்த்த முடியும். அப்படியே இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யா? சத்தியமாக பொய், என்னால் நிரூபிக்க முடியும். ஏன்னா உங்களை ஏமாத்துறார்கள். ஏன் ஏமாத்துறாங்க? எப்படி ஏமாத்துறாங்க? இப்போ ஒரே ஒன்று சொல்லிட்டா, இந்தியாவில் மொத்தம் 120 கோடி பேர் இருக்கிறார். 10 கோடி பேர்த்துக்கு ஒரே ராசியில் நிலைமை நடக்குது. 10 கோடி பேர் அந்த கஷ்டமாக படுறாங்க. வருஷம் குருமாறுது, சனி மாறுறது, வருஷம் குருமாறுது. நான் கேட்குறேன், இங்கே எடப்பாடியில் ஒருத்தவருக்கு 60 வயசாயும் கல்யாணம் ஆகலை, குருபலன் வள்ளியா கேட்டால் அதுக்கு என்ன சொல்லலாம், அவன் சேர்த்து கல்யாணம் ஆகலை. ஏன் அதை சொல்ல? ஏன் உங்களை ஏமாத்துறது? இதெல்லாம் நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகம். அதனால தான் ஜோசியருங்க கஷ்டப்பட்டு சாகிறது. எனக்கு இதெல்லாம் தெரியும், என்ன பண்ணுறது? ஐயா எல்லாரும் ஆட்டு மந்தைங்க மாதிரி நான் நெட்டுக்கிட்டு போக விரும்பலை. நான் ஆட்டு மந்த கூட்டமாக இருக்க விரும்பவில்லை. உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சந்தேகம் எது வேணாலும் கேளுங்க, என்னால் சொல்ல முடியும். எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ நீங்கள் சொன்னீங்க லக்னம் ஜோதிடங்கிறது ஜோதி அதாவது உயிர், அதுதான் உருவாகிற இடம்னு சொன்னீங்க. அதாவது அப்பாவோட விந்தணு வந்து அம்மாவோட கருமுட்டையை தொடர காலம்னு சொல்கிறீங்க. அப்படின்னா ஜோசியர் வந்து தேதி குறித்து கொடுக்குறாங்க, இந்த டைமில் பிறந்தா நல்லா பிறக்கணுங்கிறாங்க. அப்படின்னா அந்த டைமில் தான் இந்த டைமா? அதே எந்த ஜோசியர் குறித்து கொடுத்தாலும் நானும் நிறைய பேர்த்து குறித்து கொடுத்ததில்ல. 100% நடக்கிறது இல்லை, நடக்கலை. ஏன் நடக்கலை? ஏன் தெரியுமா? அந்த குழந்தை எப்போ பிறக்கணும்னு விதி இருக்குதோ அப்போதான் பிறக்கும். நாங்களாம் முண்டோம். நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 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 ராசி கட்டத்தில் லக்ன கட்டம் எத்தனை மணி நேரம் தருவா நிற்கும்? 2 மணி நேரம் நிற்கும். ஒன்று 2.25 மணி நேரம் நிற்கும், ஒன்று 1.25 மணி நேரம் நிற்கும், ஒன்று 2 மணி நேரம் நிற்கும். அதில் அந்த ராசி கட்டத்தில் 9 பிரிவு இருக்குது. அந்த 9 பிரிவில் உயிர் நட்சத்திரம் என்னைக்கு 13 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாறும். அந்த 13ல் ஆண் ராசி பெண் ராசின்னு விழுவோம். அந்த 13 நிமிஷத்துலேயே சூரியனுடைய இது தன்மை, சந்திரனுடைய தன்மை. இதில் ராசி கட்டத்தில் 2ஆக பிரிப்பாங்க. எவ்வளவோ இருக்குது. அதில் எந்த குழந்தை எதில் பிறக்குதுன்னு விதியோ அதுதான் உயிர் நட்சத்திரம். இது நீ என்னதான் டைம் போட்டு எடுத்தாலும் விதிக்கப்பட்ட விதி எப்போ அது கருத்தரிச்சதோ அப்பயே அது விதி எழுதியாச்சு. நான் உனக்கு டைம் குறித்து கொடுத்தாலும் விதி அல்ல, அது பொய்யான விதி, மெய்யான விதி. அது பிறக்கும்போது உயிர் நட்சத்திரம் விழுவும். அந்த உயிர் நட்சத்திரமே உண்மையான லக்கினம், அதுவே ஜோதி. அந்த ஜோதி எந்த லக்கணத்தில் உருவாகுதோ அதே ஜோதி இடம், உயிர் இடம், ஜோதிடம்
இவ்வளவுதாயா? அந்த விந்தனை சொல்றதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத. கண்டுபிடிக்க முடியாது. அதான் இறைவன் அவன் தான் சொன்னான். ஏன் இந்த முட்டாளுக்கு தெரியல? பழைய காலத்து சொன்னான், மகப்பேரும் மழைப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாதுன்னா. மழைப்பேரும் மகப்பேரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மழைன்னா இயற்கையா பெய்யுற மழை. இவங்கெல்லாம் ஒரு யூகம் தான் சொல்லுவாங்க வானிலைய. அதே மகப்பேரும் குழந்தை மழைப்பேரும் மகப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாது. என்ன பிறக்குது எப்படி பிறக்குதுன்னு. விந்தணு உயிரியா உருவாகின உடனே எந்த ஸ்கேன்லயும் வராது ஆடா பெண்ணா. அது இத்தனை மாசம் கழிச்சு தான் அதுக்கு கணக்கு கண்டுபிடிப்பாங்க. நீ ஆண் விந்துவே எடுத்து வச்சாலும் பெண் விந்துவே உயிரணுக்கு எடுத்து வச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் விதி. அப்பயே சொல்லிட்டாங்க. அதனால ஜோதி உயிர் இடம், ஜோதிடம் எந்த இடத்துல லக்கணம் உருவாகுதோ அதனுடைய விதி பயன் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுவே கர்மா. கர்மான்னா அதுதான். இதுக்கு கர்மத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது, தர்மத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது. கர்மத்துக்குன்னு ஒரு கிரகம் சனி பகவான், தர்மத்துக்குன்னு ஒரு கிரகம் குரு பகவான். நீ தர்மம் பண்ணியிருந்தா நல்ல லக்கணம் உழுகும், நீ கர்மம் பண்ணியிருந்தா கெட்ட லக்கணமே ஒழுகும். இது விதி, கர்மா. இதுதான் ஜோதிடம். இதை தெரியாம என்னமோ போவாங்க, எல்லாம் கூட்டத்தில் கோயந்தா எல்லாம் ஏமாற்றி பிழைக்கிறாங்க. அது இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி. இதை மாத்திரேன்னு சொல்றாங்க பாரு, ரொம்ப 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 கொடுமை. பகவான் அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பார். அது இன்னொன்று சொல்லலாம், அவன் இப்படி ஏமாத்திட்டீங்கன்னு விதி இருக்குது அவன் ஜாத்துல. சொல்லலாம் மதின்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் விதிக்கப்பட்ட விதியா? ஏன் நான் இப்படி தான் வாழணும்னு விதி. அதில் மதி என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நான் தர்மம் பண்ணுங்கிறேன், என்னால் செய்ய முடியல. ஏன் வாய்ஸில் உதவி செய்யலாம்? நான் என்னால் முடிஞ்ச தர்மத்தை வாய்ஸ் உங்களுக்கு வார்த்தையால் உங்களுக்கு உதவி செய்யலாம் என்னுடைய மதியில், அவ்வளோதான் செய்யணும். ஆனால் அதுக்கு நான் உங்களை ஏமாற்றக்கூடாது. ரைட்டா? இதுதான் உண்மையான தகவல். அடுத்தாப்புல உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இருங்க ஒரு நிமிஷம், நான் தண்ணி குடிச்சிக்கிறேன். நீங்கள் வந்து லைவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். நாங்கள் மட்டும் பிரோஜனம் தான் ஷேர் பண்ணுங்கள். தசாப்தி பண்ணலாம் லக்னமலை இந்த யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் எதுக்கோசரம் இருக்குன்னா, ஜோசினா என்னென்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இந்த சேனல் உருவாக்கிக்கிறோம். இன்றைக்கி கான்செப்ட் என்னென்னா, ஜோசியத்தில் நிறைய பேர் நிறைய பேர் 4 வருஷமாக இந்த சேனல் இருக்குது. 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது. நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்குறாங்க. நிறைய பேர் அந்த கேள்வியெலாம் நான் தொகுத்து இப்போ கேட்டுருக்கிறேன். அதுவே நான் உங்கள் கேள்வியாக நான் கேட்டுட்ருக்கிறேன். இதுதான் உண்மை. இன்னும் நேரம் கழிச்சு லைவ் சேட்டை ஆன் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா திருப்பி கேட்கலாம். அடுத்த கேள்வி இதான் சொன்னீங்க, லக்னத்தை வச்சு தான் ஜோசி உருவாகுதுங்கிறீங்க. அப்புறம் கிளி ஜோசியம், கைரேக, சோழி பிரசனம் அதெல்லாம் லக்னத்தை வச்சே இல்லையா? அப்புறம் அதெல்லாம் பொய்யா? அப்போ உங்கள் ஜோசியம் உண்மையா? இது ஒரு மன திருப்திக்கு செய்யறது. ஒரு மனிதன் கவலைப்பட்டுக்கிட்டு வர்றான், அந்த ஜோசியர் அவன்கிட்ட மன திருப்திக்கு சொல்கிறது, உனக்கு நல்லா இருக்குது பயப்படாத. ஆனால் ஜோசியத்தில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, யார் மனசையும் நோகடிக்காமல் சாஸ்திரம் சொல்லு, அதுதான் உண்மை. அது அவங்க என்ன பண்ணுறாங்க, மன திருப்திக்கு சொல்கிறாங்க. மித்த அந்த ஒரு 110 ஜோசியர் தான் மன திருப்திக்கு சொல்கிறாங்க. 90 பேர் உங்களை நோகடிக்கிறாங்க. அவங்க வருமானத்துக்கு பரிகாரம் சொல்லி திருடர்கள். என்னது? அவங்க பேர் திருடர்கள். ஆமாம், உண்மையாலுமே. அதனால் மன திருப்திக்கு சொல்கிற 10 பேரை கூட நம்ம மன்னிக்கலாம். ஆனால் மனசை நோகடித்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அந்த 10 பேர் கடவுள் தண்டனை கொடுப்பார். அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் ஜோதிடம் உனக்கு எந்த வழியாக இருந்தாலும் ஒரு ஜனங்களுக்கு நீ நல்லது செய்கிறத எந்த வழியில் வேணாலும் செய், அது புண்ணியத்தில் சேரும். பாவம் செஞ்சால் உன் குழந்தைங்க, உன் பொண்டாட்டி புள்ளக்குட்டி எல்லாம் நாசமாக போகும். இதுவே கர்மா. நன்றி. ஜோசியத்தில் சுத்த தெரிஞ்சு இருக்குது, வாக்கியமும் இருக்குது. இது அடுத்த கேள்வியே கேட்குறாங்க, எது நம்புறது? தம்பி, நான் சுத்தத்துக்கும் வாக்கிய திருக்கணித்துக்கும் விளக்கம் இதில் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அது சுத்த திருக்கணித்துக்கும் வாக்கியத்துக்கும் ஒன்றும் மாறுபாடு இல்லை. 4 3 7 3 4 7 இது கணக்கு. கணிப்பு எல்லாம் ஒன்று தான். உலகம் பூரா நான் சொல்கிறேன், இந்த வாக்கிய கணித்து சுத்த கணித்து தேவையில்லாமல் கணிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன். லக்கணம் ஒன்று தாயா வரும். எந்த கணக்கு போட்டாலும், எந்த கணிப்பு கணிச்சாலும், எந்த ஊரில் பிறந்தாலும், ஏதோ 9 பஞ்சாங்கம் இருக்குது, 9 பஞ்சாங்களை போட்டாலும் சத்தியமாக லக்கணம் மாறாது.
நான் முதல்லயே சொன்னேன், லக்கணம் விழுந்தா போதும் கரெக்டா, பலன் ஈஸியா சொல்லலாம். முட்டாளுக்கு தான் அது குறை இது குறை, அந்த லக்கணம் சரியில்லை இந்த கணிதம் சரியில்லை, என்னத்தியா நீ கணக்கு போடுற? 5/7/1978, 45 வயசு, இதை சொல்லணும். எடுத்த உடனே ஒரு தேதி சொன்னோடனே கணக்கு சொல்றவங்க தான் ஜோசியது. அது கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க, என்னையா கணக்கு போடுறீங்க? தெரியாதா உனக்கு தான்? இப்போ கம்ப்யூட்டர் ஈஸியாக வாழைப்பழத்தை உடிச்சு வாயில் கொடுக்குது. அதில் என்னத்தை போய் கணக்கு இன்னமும் விடிய விடிய கணக்குது. வடிவேல் சொல்ற மாதிரி இன்னமும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாயா? எப்பயா கல்யாணம் ஆகிறது? எப்பயா ஜோசின்னு சொல்கிறது? வந்து உட்கார வச்சோன்னா 1/2 மணி நேரம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கணக்கே போட்டு விடிய விடிய ஏமாத்துறதுக்கு கணக்கு போடுறீங்க. அப்போ கணக்கு உனக்கு இத்தனை நாள் கணக்கு போட என்ன கற்றுக்கல. இப்போ ஒருத்தர் 40 வருஷமாக ஜாதகம் பார்க்குறேன்னா இன்னும் கணக்கு போடுறேன். கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற. அப்போ கணிப்பு உனக்கு தெரியாது, கணக்கே போட தெரியாது, நீ கணிச்சு ஜோசின்னு சொல்லுவேன். இது ஜனங்க பாவையா, உங்ககிட்ட மாட்டிக்க முடியும். இந்த பாமர மக்கள் பாவையா. டவுனில் இருக்கிறவனா கொஞ்சம் அறிவாளி, ஜோசியத்தை நம்பலை, அது அவனுடைய திறமை அறிவு. இந்த பாமர மக்கள் இந்த ஜனங்க ஜோசியக்காரன் ஏமாத்துறான் பாரு, கொலகார பாவிகள். கொடுமையா விடுவேன். அவர் கேட்குறாரு பாரு என்கிட்ட கேள்வி, ஏங்க இப்படி தாங்க பொண்ணு இப்படி தான் பொண்ணு பார்க்கணும்னு சொன்னான். எப்படிங்கன்னு நான் கேட்டேன். ஏங்க அவங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது, இல்லைன்னா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கால் ஊனமாக இருக்கணும், கை ஊனமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி ஒரு ஆள் சொன்னான். அப்படி தாங்க எங்கள் கோச்சிக்கார் ஒருத்தர் சொன்னார், அப்படி தான் பொண்ணு பார்க்க சொன்னார். நீ ஒரு முண்டமாய்யா? அவன் தான் சொல்கிறான் கை இல்லாமல் கால் இல்லாமல் ஊனமா. அந்த முண்டத்துக்கிட்ட நீ கேள்விக்கப்பட எனக்கு எப்படிடா கிடைக்கும்? அதை சொல்லி சொல்லடா. நான் இப்படி தேடுற மாதிரியா நான் இருக்கிறேன், எனக்கு எப்படி கிடைக்குன்னு சொல்லு. எனக்கு இப்படி தேடு நீ சொல்லாது. எனக்கு கை இல்லாத பொண்ணு, கால் இல்லாத பொண்ணு, அப்பா இல்லாத பொண்ணு, அம்மா இல்லாத பொண்ணு, ஆயா இல்லாத பொண்ணு மய பிடிக்கிட்டு சொல்லாத. எனக்கு எப்படிடா கிடைக்கும் லூசு? அதை சொல்கிறான்னு ஜோசிட்டு கேட்க. இந்த பாமர மக்களை ஏமாத்துறானுங்க பாரு, கொலகார பாவிங்க. தெரிஞ்சா சொல்லு. இந்த முண்டை ஜனங்களும் அதை போய் விழுகுது. இவன் போனவொடனே என்ன பண்ணுறியா? அவன் என்ன கடவுளா நினைக்கிறான், சாமிக்கிறான். இன்னும் மயிரிட்டா சாமிக்கிற ஜோசிக்காரன்னு. அவன் ஒரு பிச்சைக்காரன். நீ உழைச்ச காசை கொண்டு போய் கொடுக்க போகிறதா லூஸு? நீ கொடுக்குற காசில் தான் அவன் சோறு திங்கிறான், இல்லைன்னா அவன் பிய தான் திங்கணும். நீ காசை கொடுக்குற நீ அவனை போய் கடவுளாக நினைக்கிற. என்னை அப்படி தான் குறிச்சிம்பாங்க. இன்னும் மயிரிடா எனக்கு குறிச்சிங்கிற. நானே ஒரு லூஸு, நானே பொழைக்க தெரிய வழி தெரியாமல் தான் இதில் வந்து அவங்ககிட்ட பிச்சை எடுத்து சோறு திங்கிறேன். என்னை போய் குறிச்சியா சாமியா? இன்னும் மயிர்த்தியா சாமிங்கிறீங்க? பிச்சைக்காரன் நாயிங்க. அவன் சொல்கிறதான் நடக்குமா? விதி என்னவோ அது நடந்தே தீரும். விதிக்கப்பட்ட விதி நடக்கும். இவன் ஒரு வழிகாட்டி என்ன? அவன் கடவுளா? அவனை ரோடு போட்டு விடுறான். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? சிந்திங்கய்யா. நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு ஒன்றும் ஆதங்களாம் கிடையாது. இந்த ஆட்டு மந்தைங்க மாதிரியே நானும் உங்களை ஏமாற்றலாம். ஈஸியாக சம்பாதிக்கணும். நீங்களாம் முட்டாளுங்க 190% பேர் இருக்கிறாங்க ஜனங்க. அதுவும் இந்த பட்டிக்காட்டில் பாவமோ பாவம். அதுங்களை பார்த்தா தான் எனக்கு வேதனையாக இருக்கும். அவங்களுக்கு நான் வழிகாட்டுறேன், அவங்களை ஏமாத்துன்னு எனக்கு துளி கூட இல்லை. நீங்கள் ஒன்றும் கொடுத்து நான் ஜீவனம் பண்ண அவசியம் இல்லை. எனக்கு தறி தொழில் இல்லை. தார் போட தெரியும், தறி ஓட்ட தெரியும், பாவோட தெரியும், பாவப்பணிக்கு தெரியும், வடி எடுக்க தெரியும், மேஸ்திரி வேலை தெரியும், தறியை பிரித்து மேய்வேன், கல் மண் அள்ள தெரியும், பாத்திரம் பண்டம் விற்க தெரியும், அலுமினிய பாத்திரம், பிளாஸ்டிக் கூட, சில்வர் இதெல்லாம் விற்பேன். எனக்கு எல்லா தொழிலும் தெரியும். சகலகலா வல்லவன். டி ராஜேந்தர் மாதிரி கதை, திரைக்கதை, வசனம், ஆடிட்டிங்கு எல்லாமே பண்ணுவேன். என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைக்காத. கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் கஷ்டத்தினுடைய அருமை எனக்கு தெரியும், ஜனங்களுடைய கஷ்டம் தெரியும். புரிஞ்சு நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை காரி துப்புனாலும் சந்தோஷம். நான் செய்வதை தீர்ந்த செய். நான் செய்கிறத சரியாக செய்வேன். உங்களுக்கு நான் உதவி செய்யணும். நீ பார்க்கல நல்லவன் என்னை பார்க்கறது பூரா நல்லவனுங்க 4 பேர். கெட்டவனுங்க என்னை பார்க்க வேணாம். அவன் கெட்டு போனவன். அவன் பார்த்து என்ன வருது? நல்லவன் கெட்டக்கூடாது. என்னது? நல்லவன் கெட்டக்கூடாது. என் கொள்கை அதுதான். கெட்டவன் பார்க்கலன்னு எனக்கு வருத்தம் கிடையாது. நல்லவன் கெடாமல் இருக்கணும். அவனுக்கு என்னென்ன வழியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்ல முடியும். எவனும் என்னை வீழ்த்த முடியாது. இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதுங்க. என்னை ஒருத்தவங்க எம்ஜிமன் கடைக்கு போனேன். ஒரு பொம்பளை கடிச்சு, ஏன் ஜோசியரை நீயே ஜோசியரை வந்துக்கிட்டு ஒரு எம்ஜிமன் அறுத்து போட மாட்டியான்னு கேட்டார். பொட்டுலாம் வைக்க முடியாது. வைக்க மாட்டேன்னு. ஏன்னு கேட்டான். நான் அறுத்து போட்டு மெதிக்கிறவன் சாப்பிட்டோம், அவன் அறுத்து போட்டு நான் சாப்பிட்டோம், 2 பேரும் சாப்பிடணும். ஏன்யா இதெல்லாம்?
ஒருத்தன் கெட்டு ஒருத்தன் வாழக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கும். அதுதான் ஜோதிடம். ஜோதிடம் என்பது வழிகாட்டி. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ஒரு வழிகாட்டி. இதில் வந்து நான் கோடீஸ்வரன் ஆகட்டா, பெரிய ஆள் ஆகட்டா, அதாகட்டாலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன விதியோ அது நடக்கும், பொறுத்துரு. ரைட்டா? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. கீதாச்சாரத்தை நல்லா படி. எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும். எதை கொண்டு வந்தாய் நீ அதை இழப்பதற்கு? இன்றைக்கு உன்னுடைய, நாளை என்னுடைய, இன்னொரு நாள் மற்றொன்றது. இது உலக நியதி. வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் சில காலம், எதுவும் சில காலம், எதுவும் நிலை இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிம்மதியாக வாழலாம். நிம்மதியாக வாழணுமா, காசு பணத்தோட வாழணுமா? கடவுள் ஒன்று கொடுத்தா ஒன்று பிடுங்குவான். அதுதான் ஜோதிடம், அதில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஜோசி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ போய் நிற்கும். நாங்கள் இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு 4 பேர், ஒரு கோடி பேர்த்த 1 லட்சம் பேர்த்த அவ்வளோ பேர்த்துக்கு அப்புறம் ஒரு 4 பேர் 5 பேர்த்த காமாத்தின புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சா போதும் தான் இந்த சேனலே வச்சுக்கிறோம். ஜோசினா என்ன தெரிஞ்சதுக்கோசரம், மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கோசரம் தான் சேனல் வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிங்கன்னா உணவாக ஜோசி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் நிற்கும். இன்றைக்கி நேரம் இல்லையில் ஜோசியும் ஃப்ரீயாக சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் வந்து இந்த லைவ் கான்செப்ட் பண்ணலான்னு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுருந்தாங்க. எங்களால் ஃபுல்லாக கான்செப்ட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் 2 பேர் ஃப்ரீயாக இருந்தோம். எனக்கு கடை நானும் வச்சுக்கிறேன், எங்கள் அப்பா கடை வச்சுருந்தாரு. 2 பேர் ஃப்ரீயாக இருந்தோம். ஆனால் தான் நீங்கள் லைவ் போடலாம் முடிவு பண்ணிக்கிறோம். இது சப்போர்ட் இருந்துச்சுன்னா மாதம் ஒரு முறை இல்லை வாரம் ஒரு முறை வச்சு ட்ரை பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து தான். 13 பேர் பார்க்குறீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுறது பிரோஜனமாக இருந்தால் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நிறைய பேர் கேட்டது காமனாக, அதாவது யூடியூப்பில் வந்து யாருக்கு வேணால் யூடியூப்பில் போய் நிற்கும் வீடியோ ஹோம் பேஜ் நிற்கக்குள்ள வந்து பார்த்துட்டு என்ன ஜோசியம் சொல்கிற, ஜோசியம் உண்மையா பொய்யா, எப்படி அது உண்மைனா நிரூபிச்சு காட்டு. இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஐயா, இந்த ஜோதிடங்கிறது நான் சொன்னது ஒரு வழிகாட்டி தான். இது உண்மை பொய்யுங்கிறது உன்னை பொறுத்து இருக்குது, நீ ஏற்றுக்கிறத பொறுத்து இருக்குது. நாங்கள் எங்களால் ஒரு யூகம்தான் பண்ண முடியும். ஜோதிடம் யூகம். அது உனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆனால் அது உண்மை. இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ டாக்டர் இருக்கிறாங்க. யாராவது போய் எனக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுமான்னு கேரண்டி கொடுக்க சொல்லு, முடியாது. கத்த வித்தையே கரெக்டானு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது கத்த வித்தை. இது ஒரு யூகம் ஐயா. குறை சொல்றது ஈஸி, அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கேட்குறது சரி, ஏன்னா உன் விதி, இதை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு இருக்குது இல்லை. அதுக்கோசரம் போய் நான் உன்னை குறை சொல்ல தேவையில்லை. உன் ஜாதகத்தில் எதுவுமே நம்பக்கூடாதுன்னு ஒரு கிரகம் இருக்கும், அது எங்களுக்கு தான் தெரியும். அந்த கிரகம் அங்கே உட்காந்து எதை சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. ஏன்னா நம்பி கெட்டவன் 10 பேர், நம்பாமல் கெட்டவன் 90 பேர். என்னுடைய அனுபவம். நம்பிக்கை வேறு, உண்மை வேறு. இது நம்பிக்கை தான் தம்பி. என்னால் நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இருக்கிற எடப்பாடி சுற்றி இருக்கிற ஜனங்க ஜோசியர் முருகன் பரவாயில்லை அப்படின்னு தான் பேர் வாங்கியிருக்கிறேன். பெரிய ஆளுன்னு இன்னும் பேர் வாங்கலை, நான் பேரும் போட்டுக்கலை. மற்ற ஜோசியர் மாதிரி முன்னாடி கும்பம் ராஜேந்திரன் இது மாதிரி இந்த பேரை போட்டுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பந்தா பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்னால் முடிஞ்சது, முடியாதவனுக்கு வழி தெரியாதவனுக்கு நான் சரியான வழி காட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். நீ கேட்குற கேள்வி கரெக்டு. அதெல்லாம் இங்கே வந்து ஒன்றும் முடியாது தம்பி. அக்யூரேட்டாக சொல்கிற அளவுக்கு இங்கே ஜோசியத்தில் எவனும் இல்லை. 100ல் 1 பேர் தான் இல்லை, லட்சத்தில் 1 கோடியில் 1 பேர் தான் இருக்கிறான். நீ கேட்குற ஆள் சொல்கிறது புரியுதா? அக்யூரேட்டா ஜோதிடம்னா இதுதான் நிரூபிக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது தம்பி. நான் ஒரு 99,99,999 பேர் ஏமாற்றி பிழைக்கிறோன்னு வச்சுக்குவேன். அதில் நல்லவன் நீ கண்டுபிடிச்சி அவன்கிட்ட ஜோசியம் பார்த்துக்கோ. அக்யூரேட்டு கிடையாது, முடியாது. நன்றி. அப்போ நீங்கள் உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் நல்லவன், பிடிக்கலாம் கெட்டவன். கும்பிட சாமி எல்லாமே பலன் கொடுத்துருச்சா? கொரோனா வந்துச்சு, எல்லாமே எல்லா சாமியும் கும்பிட்டீங்க, எந்த சாமி காப்பாத்துனுச்சு? சாமியே காப்பாற்றலையே, ஆசாமி நான் என்ன மூளைக்கு. ஆனால் நான் சொல்கிறது வழிகாட்டி. நான் என் காட்டுற வழி சரியாக இருக்கும், நம்பிக்கை இருக்குது. 100க்கு 100% என்னால் சொல்ல முடியாது. நான் ஜோசியத்தை பற்றி சொல்கிறேன் சில இதெல்லாம். அதை நீ சரியாக அது மாதிரி வந்து கேள்வி கேட்டீங்கன்னா ஜெயிச்சிருவேன். எப்படின்னு சொல்கிறேன்னு கேளு.
மனிதனுக்கு தொழிலுங்கிறது சாஸ்திரத்தில் இல்லை. தொழிலுங்கிறது சாஸ்திரத்தில் இல்லை. தொழிலை கேட்கக்கூடாது. ஜீவனம் உண்டா இல்லையா, ஜீவன் இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் சொல்லலாம். இந்த கல்யாணத்தை நீ கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கேள்வி கேட்குற, எப்போ கல்யாணம் ஆகும், இது உன் கேள்வி தப்புன்னு நான் நிரூபிப்பேன். எப்படின்னு கேளு. ஒரு பொண்ணும் ஆணும் கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி இன்னொருத்தரோட சேர்ந்துட்டாவே அது கல்யாணம். இதுக்கு எப்படி நான் பதில் சொல்லிட்டோம். இந்த கேள்வியும் அவுட்டு. புரியுதா? படிப்புங்கிறது கிடையாது. நீ என்ன படிப்பேன்னு கேட்ப, அது சாஸ்திரத்தில் படிப்பே இல்லை. படிப்பு சொல்கிறவங்களாம் பொய் ஜோசியர். என்னையும் சேர்த்து வச்சுக்குவேன். ஐடியா கரெக்டா? படிப்புங்கிறது கிடையாது, அறிவு. ஜோசியம் என்ன சொல்லுது? அறிவு, புத்தி. இல்லை கீழ்த்தரமான புத்தியா நல்ல புத்தியா, அந்த புத்தியை வச்சு இவன் ஜீவனம் பண்ணுவானா, அவ்வளோதான் சொல்லுது. எந்த சாஸ்திரத்துலேயும் படிப்பு இல்லை. இதுக்கு என்ன சொல்ல போகிறேன்? படிப்பே இல்லையா? அப்போ இந்த ஜோசியெல்லாம் பொய் சொல்கிறாங்க. பொய் தாயா? எவனையாவது வந்து சொல்ல சொல்லு, இந்த ஜாதகன் இந்த படிப்பு தான் படிப்பேன்னு சொல்லி பார்ப்போம். முடியாது. உங்களை ஏமாத்துறோம் நாங்க. என்ன பண்ணுறோம்? பொய்ன்ற பொய்யா? எந்த சாஸ்திரத்திலேயே படிப்பு இருக்குது? படிப்பு கிடையாது. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ 2 பேர் பாரியா தான், என் வீடியோ 2 பேர் பார்த்தா போதும். 100 பேர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது உண்மையா? நீங்க பார்த்துக்கிட்டு எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் சொல்றது உண்மையா பொய்யா? எவனாலையும் படிப்பு சொல்ல முடியாது, தொழிலையும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதியா? இந்த தொழில் தான் செய்வான்னு சொல்ல முடியாது. யூகம். அது உண்மையாகலாம் பொய்யாகலாம். எனக்கு அதுதான், உனக்கு அதுதான். சொல்ல முடியாதியா? இந்த தொழிலும் சொல்ல முடியாது, இந்த படிப்பும் சொல்ல முடியாது. நிரூபிக்கிறேன். இன்னும் இருக்குது. ஆமா, இவனுங்க மன திருப்திக்கு சொல்றதுனால ஜோசியம் பொய்யாயிடுது. என்னத்துக்கே மன திருப்திக்கு சொல்லி இருக்கிறீங்க? மன திருப்திக்கு சொல்றதுனால தான் ஜோசியம் பொய்யா போய் தொலைக்குது. முடியாது. எவ்வளவு இருக்குது. இதில் நீ என்கிட்ட அக்யூரேட்டாக கேள்வி கேட்பீங்க. எவனுக்கு தெரியும் அக்யூரேட்டு? எவனாலையும் இந்த தொழில் செய்கிறான், இந்த படிப்பு தான் படிப்பான்னு சொல்ல முடியாது. நான் என்னுடைய யூகம், அதில் உனக்கு என்னமோ சொல்லுவாங்களே குத்து மதிப்பு, காக்கா உட்கார பணம் முளை விழுந்த கதை. முடியாது. எவனையும் நம்பாதீங்க. எவனாலையும் முடியாது. நான் ஒரு ஜாத்தை கொடுக்குறேன், 1 லட்சம் ரூபா கூட தர்றேன். எந்த ஜோசியர் இந்த தொழில் சொல்லி பார்ப்போம். இங்கே பாருயா, நாங்கள் எங்களுடைய யூகம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒருத்தவனுக்கு வந்து கும்பலக்கணம் 2ல் குரு உட்காருது. குரு புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் இடத்துல உட்காந்தா வாத்தியார் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், பேசி சம்பாதிக்கலாம். அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் பார்க்கணும், செவ்வாயும். அவன் போலீஸ் உத்தியோகத்துக்கு கூட போகலாம். அவன் எழுத்துத்துறையில் இருக்கலாம், ரைட்டரே ஆகலாம். இதுதான் யூகம். எந்த சாஸ்திரத்திலையும் இந்த கிரகம் இதுதான் செய்யும் சொல்லி எழுதப்படவில்லை. இல்லையா? யாரை வேணாலும் சேலஞ்சு பண்றேன். முடியாது. அப்போனா ஒரு சிலர்லாம் இப்போ புக்கை திருத்தி எழுதுறோன்னு சொல்லி புத்தகத்தில் வந்து இவங்க இருக்கிறவங்க எழுத்தாளர் அவங்க கவிதையே இருக்கிறவங்க அதான் குத்து மதிப்பா சொன்னேன்ல. குரு 2 இருந்தா, புதன் இருந்தா, சனி இருந்தா அப்படின்னு குத்து மதிப்பா பிட்ட போட வேண்டியதுதான். செவிச்சா ஓ நேரம் நல்லா இருக்குது. அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ ரைட்டர் அதாவது டாக்டர்னு அப்போ ஒன்றும் இல்லவே இல்லை. ஜோசியம் இருக்கக்குள்ள ஒரு அப்படி சொல்லலை. உயிரை காப்பாற்றும் தொழில். நர்ஸும் உயிரை தான் காப்பாத்துறான், கம்பவுண்டரும் உயிரை தான் காப்பாத்துறாரு, டாக்டரும் உயிரை தான் காப்பாத்துறாரு. அந்த டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் மருந்துன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறான் பாரு, அவனும் உயிரை தான் காப்பாத்துறான். அடிப்பத்த உடனே உன்னை தூக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான் பாரு, அவனும் உயிர் தாயா காப்பாத்துறான். ஆட்டோக்காரன் அள்ளி போட்டுக்கிட்டு ஓடுறான் பாரு, ஆட்டோக்காரன் அவனும் உயிர் காப்பாளன். ஆம்புலன்ஸ் ஓட்டுறான் பாரு, அவனும் உயிர் காப்பாளன். ஊசி போடுறான் பாரு, அவனும் உயிர் காப்பாளன். உனக்கு கட்டு போட்டு விடுறான் பாரு, அவனும் உயிர் காப்பாளன். இதெல்லாம் மருத்துவம், இதெல்லாம் வைத்தியருங்க. அது வைத்தியர் கூட கிடையாது, உயிர் காப்பவர்கள். லக்னாதிபதியும் 10 குடும்பம் சம்பந்தப்பட்டால் உயிர் காப்பாளன். இவ்வளவுதாயா? எங்கேயா மருத்துவம் அதில் இருக்குது? அப்போனா இவ்வளோ நேரம் நாங்களாம் ஏமாத்திட்டோமா? நீங்களாம் ஏமாறுறதுனால தான் நாங்கள் ஏமாத்துறோம். நான் சொன்ன விளக்கம் சரியா தப்பா? இவ்வளவுதாயா? சரி, இப்போ ஒரு இன்ஜினியர்னா எப்படி சம்மந்தப்பட்டு சொல்றது? ஜோசியம்
ஜோசியம் கற்றுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செத்துருவீங்க. ஜோசியத்தை கேட்கறதுக்கு மட்டும்தான் அது பயன்படும். ஆமாம், அப்போல்லாம் அந்த இடத்துல இன்ஜினியர்னு இருக்க மாட்டாங்களே. இருக்க மாட்டாங்க. இதுதான் பித்தலாட்டம். உங்களெல்லாம் ஏமாத்துறானுங்கய்யா. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டராக இருக்காதா? அது எதுவுமே கிடையாது. சாஸ்திரத்தில் 3 தொழில் தான். 3 தான். 3 தொழில் தானா? ஆமாம். ஒன்று சுயம், ஒன்று அடிமை, மற்றவங்களுக்கு சேவை தொழில். சுய தொழில், அடிமை தொழில், சேவை தொழில். அப்புறம் உலகத்தில் ஒரு 3000-4000 தொழில் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது தொழில் தேவைகளுக்கு. இந்த உணவை தயார் பண்ணுறவனே உயிர் காக்கும் தொழிலில் போடலாம். உணவை தயார் பண்ணுறவனே உயிர் காக்கும் தொழிலில் போடலாம். நான் சொன்னது கரெக்டுங்களா? விவசாயமா? ஆமாம். உழவன், ஏன்னா எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறவன் அவன் தான். இந்த டாக்டர் கூட அடிபட்டால் தான் காப்பாற்றுவான். இவன் தான் உழைப்பாளி. உழவன் தான் உண்மையாலும் உயிர் காக்கும் தொழில் செய்பவன். அதுதான் உண்மை. நான் சொல்றதுதான் உண்மை. எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு தயாரித்து கொடுக்குறான். அவன் உயிரையும் காப்பாற்றுறான், உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரையும் காப்பாற்றுறான். அப்படி இருக்கும்போது எப்படியா மருத்துவனை முன்னாடி வைக்கிறது? முதல்ல உயிர் இருந்தால் தாண்டா, சோறு இருந்தால் தாண்டா நீ உயிரோடு இருப்ப. மருந்து மாத்திரை தின்னு செத்து போயிடுவ. டாக்டரும் செத்து போய் தொலைக்கணும். அப்போ உழவனே முதல் உயிர் காக்கும் தோழன். கரெக்டுயா. அப்போ அவனுக்கு சொல்லாமல் எதுக்கியா நீங்கள் சொல்கிறீங்க? தொழிலே 3 தொழில் தான். சுய தொழில், அடிமை தொழில். அடிமைன்னா அடுத்தவங்க வேலை செய்யறது. சுயம்னா நீயே ஒரு தொழில் செய்யறது. அது என்ன? பொது சேவை. அதில் ஒன்று இருக்குல்ல, இந்த அரசாங்க வேலைக்கு போறீங்க பாரு, அது பேர் பொது சேவை. அது அந்த காலத்து பொது சேவை வேற, இந்த காலத்து பொது சேவை வேற. அதை இதில் சம்மந்தப்படுத்தாது. பொது சேவை. அப்போல்லாம் பொது சேவைக்கு போகிறவங்க காமராஜர் மாதிரின்னு வச்சுக்குவேன். காசு வாங்காமல் உதவி செய்கிறவங்க. தான் சோப்பட இருக்கிற காசை கொடுத்து 4 பேத்துக்கு வச்சு, அது பொது சேவை தொழில். இவ்வளோதாயா தொழில். நீ இதை போய் நீ இதாவன்னு உங்களை ஏமாத்துறது. இதுதான் உண்மையான தகவல். நான் சொல்றதுல தப்பா இருந்தா திருப்பி கேள்வியா? இது நான் ஒரு கேள்வி கேட்குறேன்பா. காமனா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இது நான் யாரும் கேட்குறேன், நான் கேட்குறேன். வந்தவங்கலாம் ஜாதகம் பார்த்துட்டு போகிறாங்க. நீ தொழிலெலாம் கரெக்டாக சொல்லிடுற. படிப்பு இந்த படிப்பு தான் படிட்டு எட்டா படிச்சுட்டு வந்துடுற. எப்படி சொல்கிற? அது யூகம். யூகம் ஐயா. அப்போ எப்படி நீ சொல்லிதான் டாக்டரானு எங்கிட்டே வந்து சொல்கிறாங்க? அதெல்லாம் சும்மா காக்கா உட்கார பணமழை விழுந்த கதை. நானும் துபாக்கு கொடுத்தேன். நான் பொய் சொல்லாமல் சொல்கிறேன். அது என்னுடைய யூகம். உயிர் காக்கும் தொழில். அது லக்னாதிபதி சம்மந்தப்பட்டிருக்கும் 10ல். நான் அதுக்கு சில கிரகத்தை வச்சிருக்கிறேன். ஆனால் அதை இந்த ஜோசியத்தை காட்டி கொடுக்க தேவையில்லை. இந்த ஜனங்க அதை கொண்டு போய் விற்று தின்னுப்படுறான் இந்த ஜோசிக்காரங்க. நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அது நான் வந்து ஒவ்வொன்றா அதை இப்படி நான் இப்போ சொன்னேன்ல, இந்த 3 தொழிலில் எல்லாத்தையும் பிரித்து கண்டுபிடிக்கிறேன். அதை இவங்க கண்டுபிடி. நான் கண்டுபிடிக்கிறேன். எங்கே கண்டுபிடிக்கிறேன்? உன்னை முதல் எடுத்தோடனே டாக்டரு இன்ஜினியர் உன்னை பெருமைப்படுத்துறான். நீ என்ன பண்ணுற? பேராசையில் போய் சாவர. பேராசை. ஆசைப்படக்கூடாது. ஆசை மனிதனுக்கு இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. எல்லாத்திலையும் ஆசைப்படு, அப்பதான் வாழ்க்கையில் முன்னேறுவேன். பேராசைப்பட்டால் பெரும் நஷ்டம். கர்மா லிமிட். அளவே அழகு. நீ எந்த அளவுக்கு வளர்றியோ உனக்கு கஷ்டமும் வளரும். அளவோட வாழ்ந்து பாரு, நிம்மதியாக வாழலாம். எதிர்பார்ப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. இதுதான் கர்மா. நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாரும் சொல்லாத வித்தியாசமான கருத்து, ஆனால் உண்மை. என் வீடியோ வேணும்னு நான் போடல, ஓடவே வேணாம். 10 பேர் நல்லவங்க பார்த்து இதுதான் உண்மையான ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டா போதியா. நீ ஒன்றும் எனக்கு வீடியோ ஓட வேணாம். இதில் ஒன்றும் சம்பாதிச்சு நான் சொல்றதுக்குன்னு அவசியம் இல்லை. இதை நான் போடவே வேணான்னு என் பையன் இம்சை தாங்க முடியல. 4 பேர்த்துக்கு நீ இருக்கிறதுக்குள்ளே சாகிறதுக்குள்ளே 4 பேர்த்துக்கு உதவி செய்ப்பான்னா. நான் ஜோசி பார்க்கறது 4 பேர்த்துக்கு செய்கிறதே உதவி. அப்பா அது 400 பேர்த்துக்கு போய் சேருப்பான், 4000 பேர்த்துக்கு போய் சேருப்பான், 4 லட்சத்துக்கு போய் சேருப்பான். அவங்க யாரை நீ உன் வீடியோ நீ செத்து போயிட்டாலும் 10 பேர்த்துக்கு அது உதவியாக இருக்கும்பா. சொல்லுப்பான்னதுனால சொல்கிறேன். எனக்கு இதில் சொல்லணுன்னு அவசியமே இல்லை. இருக்கிறது சம்பாதிச்சு ஒரு 15 நாய் 20 நாய்க்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நாய்னா தெரு நாய்களுக்கு. என் வீட்டில் என்னை நம்பி ஒரு 4 நாய்கள் இருக்குது. தெரு நாய்கள் ஒரு 15 நாய் இருக்குது. சம்பாதிக்கிற காசுலாம் அதுக்கே செலவு பண்ணுறேன். நான் மீதி பண்ணுன்னு அவசியம் இல்லை.
நீங்கள் இதில் சம்பாதிக்கிறதுக்கு தான் உயிரை பிடிச்சிட்டு பேசுகிறேன். எனக்கு மயிர் இந்த காசே எனக்கு வேணாம். நிம்மதியாக இருக்கிறேன். எனக்கு நிம்மதியாக வாழணும்னு ஆசை. கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிறேன். நிம்மதியாக வாழ்கிறேன். எந்த கடவுள் எனக்கு எந்த குறையும் கொடுக்கல. சரி, அடுத்த கேள்வி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தசாப்தி பண்ணுங்கள் லக்ன பண்ணுங்க யூடியூப் சேனல் இது பார்த்து தெரிஞ்சுங்க. இன்றைக்கி லைவ் ஃப்ரீயாக இதில் ஃபுல்லாக இப்போ 3/4 மணி நேரம் ஓடிக்குது. இன்னமும் வர கொஸ்டின் எல்லாமே ஜோசியத்தை பற்றி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டே பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு போகலாம். நாங்கள் பண்ணுறது பிரோஜனமாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா உங்கள் மாதிரி ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சஜஷன் வீடியோவாக நிற்கும். அதாவது யூடியூப் போட்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு நிறுத்தும். உங்கள் மூலமாக நாங்கள் இன்னும் 4-5 பேர்த்துக்கு நல்லவங்க 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணால் போதும். அந்த புண்ணியம் எங்களுக்கு வந்தால் போதும். எங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் பாட்டு வீடியோ போட்டுருப்போம். பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அவசியமே கிடையாது எங்களுக்கு. அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. ஏதாச்சும் சந்தேகம் வந்து கடைசியாக கேட்கலாம். இப்போ ஜோசியம் உண்மை நீங்கள் சொல்கிறீங்க. சரி, உண்மையாக பொய்யோ நம்புறதை பற்றி தாக்குறீங்க. ஒவ்வொரு இப்போ ஜோசியம் பார்க்கணுன்னா ஜோசியர் தான் வேணும். ஜோசியர் சொல்கிற பலனும் ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ யூடியூப்லேயே இவர் இப்போ புத்தாண்டு பலன் சொல்கிறேன்னா அவர் ஒரு பலன் சொல்கிறாரு, இவர் ஒரு பலன் சொல்கிறாரு, இன்னொரு பலன் சொல்கிறாரு. இதில் எது உண்மை? நாங்கள் எப்படி கண்டுபிடிக்குது? ஏன் ஒவ்வொரு ஜோசியத்துக்கும் ஒவ்வொரு ஜோசியம் மாறுது? ஃபஸ்ட்டு ரீசனே எல்லாரும் கேட்குறது அதுதான். ஏன் மாறுது? இப்போ டாக்டருக்கு படிக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரே புத்தகம் தான். எம்பிபிஎஸ்னால் ஒரே புத்தகம் தான் இந்தியா பூரா. அதில் எந்த வித மாற்றமும் இருக்குதா? இல்லை. அவங்களே ட்ரீட்மெண்ட்டே மாற்றி பண்ணுறாங்க. எல்லா டாக்டரும் ஒரே மாதிரியே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது யூகம்தான் ஜோதிடம். இந்த கருத்து, அவங்கவுங்க கருத்து, அது உண்மை பொய்யுங்கிறது ஒன்றை பொறுத்து இருக்குது. இது எங்களுடைய கருத்து, இது உண்மை பொய்யுங்கிறது உங்களுடைய நிலைப்பாடை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. கருத்தெல்லாம் உண்மை அல்ல. எல்லாம் நான் தான் பெரிய ஆள் நிரூபிக்கிறதுக்கு யூடியூப்பில் வர்றோம். நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஜோசியர். இவன் எதுக்கு வர்றான்? வருமானத்துக்கு. நீ நல்லா இருக்குன்னு எவனும் வரல, நீ நினச்சிக்காத. அதே மாதிரி இந்த 12 ராசிக்கும் வருஷ பலன், மாச பலன், குறுப்பலன், குறுப்பெயர்ச்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் பொய்யா. இது அவங்களுடைய ஊகம் ஐயா. உண்மையாக இருந்தால் ஏற்றுக்க, உண்மை இல்லைன்னா ஆப்பிட்டு போ. உங்ககிட்ட பேராசையும் பயமும் இருந்தால் எல்லாம் பயம், நீ செத்துருவ. பயப்படாத. இவங்க எல்லாம் திருடங்கன்னு நினை, பொய்ன்னு நினை. உனக்கு எது ஒத்து வருதோ அதை எடுத்துக்க. ஒத்து வராது தூக்கி போட்டு போயிட்டே இரு. அதை ஒரு பெருசாக எடுத்துக்காது. யூ டோன்ட் கேர். உழைப்ப நம்பு. இதெல்லாம் பொய். 2020 சூப்பராக இருக்கும். எல்லாம் புட்டிகிட்டு போயிடுச்சு. இவங்கெல்லாம் எங்கேயா போனாங்க? நான் சொன்னேன் 2019 2020 வருஷம் நாசமாக போகும்னு சொன்னேன். போனிச்சு. வேணா வீடியோ இருக்குது, போய் பார்த்துக்கோ. நான் அந்த குருப்பெயர்ச்சி சனி பயிற்சி வச்சு பேசலை. உலகத்துக்கு இப்படி இருக்குது, அவ்வளோதான். தனிப்பட்ட மனிதனுக்கு நான் சொல்லவே இல்லை. அதுலேயும் கடைசியில் அந்த வாசகத்தை சொன்னேன். நேரம் நல்லா இருந்தால் கொரோனா ஒரு மயிர் பண்ணாது, எதுவும் ஒன்றும் பண்ணாது. போயிட்டே இரு, ஒன்றும் பண்ணாதியா, நம்பிக்கையா. ஓகேவா? அதனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஜோசியர் கருத்து சொல்லுவாங்க. நீ அறிவாளியாக இருந்தால் ஏற்றுக்காத, அவ்வளோதான். நன்றி. அந்த வீடியோ வந்து லைவ் வீடியோ இதுலேயும் யூடியூப்லேயும் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. லைவ்லேயே போட்டேன். ஜோதிடத்தால் என்ன நன்மை அப்படின்னு அவன் மனுஷனுக்கு என்ன யூஸு? ஐயா, ஜோதிடத்தில் நீ நன்மையை எதிர்பார்க்காத. தீமை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கேளு. நல்லது தானா நடக்கும். ஜோதிடத்தில் உனக்கு விதி இருந்தால் நல்லது நடக்கும், நடந்தே தீரும். இந்த கெட்டதையும் உன்னால் தடுக்க முடியாது. அப்புறம் என்ன அதுக்குயா ஜோசியம் பார்க்கணும்? நல்லது தானா நடக்குது, கெட்டதை தடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் எதுக்கையா ஜோசியம் பார்க்கணும்? வர்றதை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம். இப்போ உன் நேரம் சரியில்லை பார்த்து போயேன்னா அவன் சண்டைக்கு வர்றான்னா அடி வாங்கிட்டு போகணும். திருப்பி அடித்து கோர்த்துக்கு ஏசுன்னு போனீங்கன்னா பிச்சை எடுப்பேன். உழைக்காதவன் சோறு திங்கிறதுக்கு நீ வழிகாட்டுற மாதிரி, உழைக்காதவன் சோறு திங்கிறதுக்கு நீ வழிகாட்டுற மாதிரி. நீ ஒருத்தன் அடிக்கிறானா அடி வாங்கிட்டு பேசாமல் போ. ரைட்டா? இப்போ உனக்கு நேரம் சரியில்லை, பொருளை திட்டு போகுதுன்னா பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லுவோம். நீ சேஃப்டியாக இருந்துக்கணும்.
அப்போ திருடுறது தானே தொலைஞ்சு போன விதி இருந்தால் என்ன பண்ணுறது? விதி விதி வேறு மதி வேறு. உன் மதியை வச்சு நீ காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்றிக்கோ. நாங்கள் வழிகாட்டுறோம் ஐயா. அது நீங்கள் போயிருந்தே சொல்கிறீங்க. ஆமாம், நான் என்ன பண்ணுறது? ஏன் அதை காப்பாற்றுறதுக்கு முடிஞ்சா முயற்சி பண்ணுங்கிறேன். அதான் வழிகாட்டி. புரியுதா? விதியை மதியால் வெல்லலாம். உனக்கு அந்த யோகம் இருந்தால் அதை காப்பாற்றிக்கோ. யூகம் இருந்தாலும் காப்பாற்றிக்கோ. புத்தி இருந்தால் காப்பாற்றிக்கோ. அவ்வளோதான் எங்களால் செய்ய முடியும். நீ மந்தத்தில் மாங்காய் காய்ச்சி வைக்க முடியாது. நான் உத்தரவாதம் தர்றேன், கழுத்தில் மாட்டிக்கோ, இருக்கிற சொத்தெல்லாம் காப்பாற்றிக்கலாம், ஒரு விளக்கு தர்றேன், வீட்டில் பொருத்தி வை, ஊடே பிடிச்சிக்கிட்டு எரியட்டும், இதெல்லாமா சொல்கிறது? ஏயா 26 தீர்த்தத்தை வந்து வீட்டில் ஊற்றுனா வீட்டை விற்றுட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் சும்மாயா. சோதிடங்கிறதுனா வழிகாட்டி. அடி உழுவுதுன்னா விரைச்சிக்கலாம், அவ்வளோதான். உழுவுற அடி என்னால் தடுக்க முடியாது. அதை நம்பி என்கிட்ட ஜோசி பார்க்க வராத. எவன்கிட்டையும் ஜோசி பார்க்க போவாத. நடக்கிறது மாறிடும். முடிச்ச வரைக்கும் எவனையும் ஜோசி பார்க்க போவாதீங்க. நிம்மதியாக இருப்பீங்க. ஜோசிக்காரன் போய் உங்களெல்லாம் குழப்பி விட்றாங்க. பார்க்காதேன்றேன். எனக்கு நீ பிச்சை போடாத. அவன் உழைச்சி திங்கட்டும் போ. எனக்கு உழைப்பு இருக்குது, 1000 உழைப்பு. ஜோசி நீங்களே இப்படி சொன்னா என்ன பண்ணுறது? உண்மையை சொல்கிறதுக்கு ஓண்டதுக்கே பயப்படணும்? ஓண்டதுக்கு பயப்படணும். நான் உண்மையை பேசுறேன்னா உங்ககிட்ட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது, அறிவு இருக்குது. என்கிட்ட நீ பிச்சை போட்டு போராட்டி போ. நான் உழைச்சி தின்ட்டு போகிறேன். சரி, உழைச்சி திங்க முடியும்னு சொன்னீங்களே, ஏன் அப்போ நான் ஜோசியம் பார்க்குறீங்க? இந்த ஏமாளி ஜனங்க இவ்வளோ பேர் பாவம் வழி தெரியாமல் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்கறத வாங்கிட்டும் அவங்களுக்கு நான் கொடுத்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வழி தெரியாமல் வர்றாங்கல்ல, அவங்க போடுற பிச்சையை வழிபோக்க வர்றான்ல பிச்சைக்காரன், என்ன மாதிரி 2-3 பிச்சைக்காரன், அவனுக்கு நான் பிச்சை போடுறேன். இது என்னமோ கிளம்ப இருக்குது, பிச்சை எடுத்தாலும் பிடிக்குது கிடையாது கிடையாது. அவன் பிடுங்கலை. அவன் பிடுங்கினா அவன் அனுமாரு. பிச்சை நானே போடுகிறேன். என்கிட்ட வர்ற வருமானத்தை 4 பேத்துக்கு பிச்சை போடுறியா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஜோசியம் பார்க்க வரவங்கள்ட்ட நீங்கள் காசை பிடிங்க, இன்னொருத்தருக்கு ஏன் போடணும்னு இல்லையா? அவன்கிட்ட மிச்சமாக இருக்குது. அவன் எனக்கு பிச்சை போடுறான். நான் அவன்கிட்ட பிடுங்கலை. பிடிங்கிருந்தனா என் மேலே குற்றம். என்கிட்ட ஒருத்தன் பிடுங்கினா அவன் மேலே குற்றம். எனக்கு அவன் தர்மம் செய்கிறான், நான் தானம் செய்கிறேன். புரியுதுங்களா? எனக்கு அவன் தர்மம் செய்கிறான். தர்மம்னா நான் கேட்கறதுனால எனக்கு பிச்சை போடுறான். அந்த பிச்சையை நான் தானமாக செய்கிறேன். அவனுக்கு வர்றவனுக்கு முடியாதவனுக்கு நான் கேட்காம செய்கிறேன். அது தானம். நீ கொடுக்கறதுல உனக்கு 50% தான் புண்ணியம், எனக்கு கொடுக்குற காசு. ஆனால் நான் கொடுக்கறது 100% எனக்கு புண்ணியம். ஏன்னா நான் தானாக முன்வந்து செய்வது தானம். நிதானம். நீ தானம் செய். நீ செய்கிறது தர்மமாக இருந்தால் நான் செய்வது தானம். எனக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் நான் தானம் செய்வேன். நன்றி. அப்போனா ஜோசியம் பார்க்குறது புண்ணிய காரியம். ஜோசியம் பார்க்க போகிறதே புண்ணிய காரியமா? ஆமாம். நீ எங்களுக்கு வந்து பிச்சை போடுற, வழி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிச்சை போடுற, போலினாலும் நான் வருத்தப்படல. அப்புறம் ஜோசி பிச்சை எடுக்கிறாங்களா? என்ன சொல்றீங்க? உண்மை அதுதான். உடைக்காம சோறு திங்கிறவன் அத்தனை பேரும் பிச்சைக்காரர்கள். ஆமாய்யா, வேர்வை சிந்தி உழைக்கிறவன் மட்டும்தான் உழைப்பாளி. மிச்சம் எல்லாருமே உழைக்காம திங்கிறவன் அத்தனை பேரும் பிச்சைக்காரர்கள். உழைச்சவன் போடுற உணவு, அவன் வேர்வை சிந்தின உணவு. என்னையா தப்பு? என் கருத்தை மறுத்து யார் வேணாலும் பேசுங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் உழைக்காம சோறு திங்கிற அத்தனை பேரும் உழைக்காம, நல்லா புரிஞ்சுக்கோ, உழைக்காம திங்கிற அத்தனை பேரும் பிச்சைக்காரர்கள். உழைச்சி திங்கிற அத்தனை பேரும் உழைப்பாளிகள், முதலாளிகள். கருத்தை மறுத்து சொல்ற யாரும் கிடையாது. போதுமா? என்ன பதில், என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றி. இப்படி பதில் சொன்ன என்னத்தை கேட்கறது? எனக்கு ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி உண்மையான பதில் இது? யாராவது நீங்க கமெண்ட்ல கேட்டா கூட நான் பதில் சொல்றேன், கருத்தை மறுத்து சொன்னாங்க. சரி, அடுத்த இது யார் அப்புறம் ஜோசியம் பார்க்க போகலாம்? யாரு இப்போ ஒரு சிலலாம் இவங்க விதிப்படினே சொல்லுவாங்க, இவங்க ஜோசியம் பார்க்க யூடியூப்லேயே நிறைய பேர் போட்டுருக்காங்க, இவங்க ஜோசியமே பார்க்க முடியாது, இவங்க விதி அப்படிங்கிறாங்க, இவங்க மட்டும் தான் பார்க்க முடியுங்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? ஐயா, அப்படி கிடையாது. எல்லாரும் வழி தெரியலன்னா வழி கேட்கலாம். ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி. அதுக்கோசரம் யாரும் போய் எல்லாம் தெரிந்தவன் எவனும் கிடையாது, எதுவும் தெரியாதவனும் எவனும் கிடையாது. உனக்கு தெரியாதவனு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதவனு உனக்கு தெரியும். உறுதியாக உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரியும். நான் தான் எல்லாம் தெரிஞ்ச ஜோசியர்னு போய் சொல்லலை. என்னை விட திறமைசாலிங்க தமிழ்நாட்டில் ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ஊர்லேயே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து வழி கேளு,
திருடன், அயோக்கியன், முள்ள மாதிரி முடிச்சு வைக்க இவங்கள்ட்டலாம் போகாது. ஜோசியர்லேயே இருக்கிறாங்க. அது ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 50,000 பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் உங்கள் ஜாதத்தை கொடுத்து வழி கேளுங்கள், வழி தெரிந்து கொள்ளுங்கள். எந்த வழி கேட்டாலும் சோம்பேறித்தனம் வராமல் செய்யுங்க. ஐயா, இயற்கையாக அடிபடுறது வேற, செயற்கையாக அடிபடுறது வேற. இயற்கையாக அடிபடுறதுன்னா குடிச்சுப்பிட்டு போதையில் வண்டியை போட்டுட்டு விழுவுறதுக்கு தெரியுமா? அது செயற்கையாக அடிபடுறது. பிடிக்காமல் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஏத்தோட வந்து சாத்துறான் போது அது இயற்கையாக அடிபடுறது. இயற்கையாக அடிபட்டவனுக்கு உதவுங்கள், செயற்கையாக அடிபடுறவனுக்கு உதவாதீர்கள். அதுதான் கர்மா. யார் ஜோசியம் பார்க்கக்கூடாது? உனக்கு இங்கே பாரு, உனக்கு உழைப்பு, திறமை, அறிவு எல்லாம் இருந்தால் ஜோசியமே பார்க்காத. ஜோசியம் யார் தெரியுமா பார்க்கணும்? வழி தெரியவில்லை, எந்த வழியும் புலப்படவில்லை, குழப்பத்தில் இருக்கிறியா, தெளிவான ஜோசியத்தை போ. இல்லைன்னா மனோதத்துவ டாக்டர்கிட்ட கூட போ. அவங்க ஏதோ ஒரு மனோ நிம்மதிக்கு சொல்லுவாங்க. ஆனால் குழப்புற ஜோசியத்தை போவாதே போவாதே போவாதே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நீங்கள் சொல்கிறது போல ஜோசியமே பார்க்க வேணும்னு சொல்கிற மாதிரி. ஏன் நீ பார்க்கலாம் வருத்தமே கிடையாது. இந்த இந்தியாவை மூட நம்பிக்கை குறையுன்னு சொல்லுவாங்க. போ, தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன்னு நான் சந்தோஷப்படுவேன். ஐயா, ஜோதிடம் மூட நம்பிக்கை கிடையாது, இது ஒரு வழிகாட்டு. உனக்கு பிடிச்சிருந்தா அங்கே போய் பார், பிடிக்கலாம் உன் வேலையை பார். எனக்கு தெரிஞ்சது அதுதான். நன்றி. அப்படி பார்க்க வேணும்னா எப்படி பார்க்கணும்? ஐயா, இதான் சொல்கிறல முடியா. இப்போ உனக்கு ஜாதகம் இருக்குது, ஒரு தொழில் பண்ண போகிற, இதில் எப்படி வருவாய் கிடைக்கும், எந்த மாதிரி நம்ம செய்யலாம், இதை கடன் கொடுக்கலாமா வேணாமா, வட்டி கொடுக்கலாமா வேணாமா, நம்ம சேஃப்டி பண்ணலாமா, இது சேஃப்டி பண்ண வேணாமா, பணத்தை நம்ம கல் மண்ணில் போடணுமா, நிலத்தில் போடணுமா, இதில் உனக்கு எது உனக்கு ஜோசியத்தில் தெரியுமா? உறுதியாக தெரியும். அந்த 9 கிரகத்தினுடைய பலன் சரியாக தெரிஞ்சவங்களுக்கு, 9 கிரகத்தில் 972 பலன் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 972 பலன் 9 கிரகத்துக்கும். இப்போ ஜோசியத்தில் படிப்பு சொல்ல முடியாது, தொழில் சொல்ல முடியாதுன்றீங்க. ஆனால் இதை மட்டும் எப்படி? அதான் தனாதிபதியை வச்சு சொல்லலாம். தனாதிபதி, லாபாதிபதி, 10ஆதிபதி வச்சா பணம் எப்படி கிடைக்கும்? தனம் ஜீவனத்துக்கு வழி. தனம்ங்கிறது குடும்பத்தை ஒன்று நடத்துறதுக்கு 10ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டு இதுவும் ஒரு யோகம்தான், அக்யூரேட்ல கிடையாது. ஓகேவா? அப்போ ஜோசியத்தில் எதுதான் அக்யூரேட்டு? 3 தான் சொன்னது. தொழில், சுயதொழில், சொந்த தொழில், சுயதொழில், கூலி தொழில், பொது தொழில், சமுதாய நலப்பணிக்கு செய்யறது. வேற ஏதாவது கேள்வி? அப்புறம் இது சொன்னீங்க இதுதான் ஜோசியத்தில் இது சொல்ல முடியாதுங்க. ஒரு சில பேர் பிறப்பு குழந்தை பிறக்க போகிறதே கணிக்க முடியும், ஒருத்தங்க சாவற இந்த இதில் சாவ முடியும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை ஐயா. பிறக்கிறத கணிக்க முடியாது, இறக்கிறத கணிக்கலாம். காலப்புருஷ லக்னம்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு கணிச்சா சத்தியமாக அக்யூரேட்டாக இந்த மணிக்கு இத்தனை மணிக்கு சாகிறாங்கிறத சொல்லலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, பாவம். ஒருத்தவனை இன்னும் 1 மாதத்தில் சாப்பிட்றவங்க இன்றைக்கே செத்துருவான். வேண்டாம், அதை மட்டும் கேட்க வேணாம் என்கிட்ட. நான் எனக்கு ஜோசியம் பார்க்க வராட்டினாலும் பரவாயில்ல. நன்றி. ஏன் அதை சொல்லக்கூடாதுன்னு அது இறைவன் கொடுக்கறத நான் தடுக்க விரும்பலை, இறைவன் தடுக்கிறத நானும் கொடுக்க விரும்பலை. ஆனால் சொல்ல முடியும் ஜோசியத்தில் சொல்லலாம். அது தேவையில்லாத மகா பாவம். ஏன்னா ஒரு படத்தில் வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, செத்து போன ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சு பார்ப்பாங்க, ஏன் சொல்லலைன்னு ஒரு இதுதான் எல்லாருமே அதாவது அவனுக்கு ஒரு வழி தான் தெரியும். ஜோசியத்தில் 972 பலன் இருக்குது. அதை கணிச்சு சொல்கிறதுக்குள்ள நானே அரைகுறைன்னு சொல்கிறேன். அரைகுறையே இந்த பேச்சு பேசுது. அப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது எவ்வளோ பேர் இருக்குன்னு நினச்சிப்பார். எனக்கு பின்னாடி ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. எனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. என்னோட திறமைசாலிங்க இருக்கிறாங்க. நன்றி. அப்படின்னா இறந்த ஜாதகத்தை கொடுத்தா சொல்ல முடியும், கன்ஃபார்மாக முடியும். நல்ல ஜோதிடம் இருந்தால் சொல்லலாம். உறுதியா இறுதியா நீங்கள் இப்போ சொன்ன எல்லாமே விதிப்படி தான் எனக்கு சொல்கிறீங்க. அப்போ விதிப்படி நடக்குன்னா எனக்கு ஜோசியம் பார்க்கணும். ஏன்னா பார்க்காதன்னு சொல்லி தொலைகிறேன் எல்லாத்துக்கும். பார்க்காத, உனக்கு வழி தெரியலன்னா மட்டும் இங்கே வா, வழி தெரிஞ்சா போயிட்டாரு. விதியை சொல்ல முடியும், வெல்ல முடியாது. இதுவே கர்மா. விதியை சொல்ல முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டா, ஒருத்தவர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் எடப்பாடியில். நான் சொன்னேன், உங்கள் விதி வந்து கஷ்டம் தாங்க, போங்கய்யா, இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வாழுங்கயான்னு. இவர் இன்னொரு ஜோசிட்டு போயிருக்கிறார், ஆயுள் கோபம் பண்ணுன்னார். சரி, இவரை கூட்டிகிட்டு போய் இந்த பக்கம் காவிரி ஆறு ஓடுது, அங்கே ஒருத்தர் வந்து இவரை கூட்டிகிட்டு போய்
அவர் ஐயர் உட்காந்து யாகம் பண்ணார். அப்போ நான் ஒரு மாடு பிடிச்சிக்கிட்டு போனேன். ஐயர்னு சொல்லக்கூடாது, ஒரு மனுஷார் ஒருத்தர் வந்து அவரை கூட்டிகிட்டு கொண்டு போய் ஆயுள் ஹோமம் பண்ணார். ஐயர்னு சொன்னதுக்கு தப்பு, மன்னிச்சுங்க. ஒருத்தவர் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் யாகம் பண்ணார். நான் அந்த வழியாக ஒரு மாடை பிடிச்சிட்டு போனேன். சுவாமி என்ன பண்ணுறீங்கன்னார். அபிஷ்டவும் முண்டம் அவருக்கு ஆயுள் ஹோமம் பண்ணுறேன்னாரு. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ஆயுள் ஹோமம்னா என்னென்ன? அது பேர் திலக்கோமம், அவங்களுக்கு ஆயிலை கூட்டி கொடுக்குறதுன்னாரு. ரொம்ப சந்தோஷம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பிடிச்சி கொண்டு போய் ஆற்றுல இறக்கிட்டு கல் எடுத்து மாட்டை குத்தினேன். குத்தும்போது ரத்தம் வந்துச்சு, மாடு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த ஐயர் சொல்லக்கூடாது, அவர் அந்த யாகம் பண்ணுற மனுஷன் என்னை கூப்பிட்டு ஏடா அபிஷ்டு முண்டம், அது மாடு கற்றுட்டு கல் எடுத்து குத்துறியா, ரத்தம் வருது, மாடு செத்து போயிருந்தார். இல்லை சுவாமி, உங்களை மாதிரி ஒருத்தர் சொன்னார், இந்த மாடு கருப்பாக இருக்குது, கல் எடுத்து குத்துனா வெள்ளையாகும்னு சொன்னார், அதான் குத்திக்கிட்டு இருக்கிறேன்னு. அவர் கேட்டார், எப்படிடா முண்டம் பிறக்கும்போது இருந்த கருப்பாக இருக்கிற மாடு இந்த எப்படிடா மாறுன்னார். நான் அவனை கேட்டேன் திருப்பி, அவன் சாவ போகிறான், அவனுக்கே ஆயில் கம்மி, அந்த ஆயில் நீ எப்படா கூட்டி கொடுக்க முடியும், நீ சாவதானே போகிற அப்படின்னு. அது மாதிரி எந்த ஆயில் ஹோமம் பண்ணாலும் அவன் பிறக்கும்போது என்ன கர்மா விதியோ அது நடந்தே தீரும், அதுவே கர்மா. ஜோதிஷால விதியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போனா ஜோதிஷனா என்ன, விதினா என்ன? ஜோதி தான் விதி. அந்த விதியை எப்பயுமே மாற்ற முடியாது, தெரிஞ்சுக்கலாம், மாற்ற முடியாது. அப்போ பரிகாரம் சொல்கிறதெல்லாம் உன்னை ஏமாத்துறதுக்கு நாங்கள் செஞ்ச வழிமுறை, பரிகாரம் கிடையாது. பரிகாரம் ஒன்றே ஒன்று தான், தான தர்மம். முடியாதவனுக்கு செய், இல்லாதவனுக்கு கொடு. நபிகள் நாயகர் சொன்ன மாதிரி இல்லாதவனுக்கு வறுமையில் இருக்கிறவனுக்கு உதவி செய். ஆமாம், அதுதான் புண்ணியம். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி ஏழைகளுக்கு உணவளி, பாவிகளுக்கு உணவியது. அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய், புண்ணியம் பண்ணு. இதுதான் உண்மை. நன்றி. அப்புறம் ஒரு பர்சனல் கொஸ்டின், அது வந்து ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ முன்னாடி ஃபேஸ்புக் வந்தது. ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு தஞ்சாவூர்காரர், அவர் பேர் தெரியல எனக்கு, தஞ்சாவூர்காரர் வந்து அவர் என்ன கதைன்னா, அவர் ஒரு அங்கே தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய ஜோசியர்கிட்டலாம் ஒரு டேட்டு டைம் கொடுத்து ஆளுங்க அனுப்பி போட்டு ஜாதகம் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொன்று எழுதி கொடுத்து அனுப்பி போட்டுருக்குறாங்க. அதாவது என்னன்னா, இந்த குழந்தைக்கு இவ்வளோ இருக்கும், வருங்காலத்தில் இப்படி இருப்பான், இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. எழுதி ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொன்று அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலுமே வந்து அவர் என்ன பண்ணிக்கிறாராமா, அந்த டைமில் வந்து ஒரு கண்ணுக்குட்டி பிறந்துக்குதாமா. அந்த கண்ணுக்குட்டியோட டைம் வந்து அனுப்பிவிட்டு எல்லா ஜோசியரையும் கேட்டிருக்கிறாரு. அப்போ எல்லா ஜோசியரும் இது கண்ணுக்குட்டி, இது எப்படி வெளிநாடு போகும், இது எப்படி பணக்காரன் ஆகும், இது எப்படி செல்வ செழிப்போட இருக்கும். சரி, இது நான் தான் முதலே சொன்னேன், தொழிலில் 3 தான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். அந்த எழுதி அனுப்பினா பாரு, அவன் ஒரு முண்டம். எப்படி முண்டம்னு நான் சொல்கிறேன். இது வந்து தவறான கருத்து, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்த சமயத்தில் ஒரு குழந்தை நிச்சயமாக பிறந்திருக்கும், அவன் சொன்ன யூகம் நடக்கும். உலகத்தில் ஏதோ ஒரு முறையில் அந்த குழந்தை பிறந்திருக்கும், நிச்சயமாக பிறந்திருக்கும். இல்லை அதே தஞ்சாவூரில் பிறந்திருக்கலாம். இவனுக்கு தெரியாதனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என்ன அது நிறைய பேர் பண்ணது, ஏன் விலங்குக்கு மனுஷனுக்கு மட்டும் தான் மனுஷனுக்கு தான் 6 அறிவு இருக்குது, விலங்குகளுக்கு மனுஷனுக்கு தான் 6 அறிவு. அப்போ எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, ஜோசியம் மனுஷனுக்கு மட்டும் தான் உருவாங்க. உண்மை. சாஸ்திரமும் வேதமும் மனிதாளுக்கு தான் உருவாக்கப்பட்டது. மனிதனை நம்பி தான் எல்லா ஜீவராசிகளும் வாழுது. எல்லா ஜீவராசியும் நம்பி மனிதன் வாழ்றான். ஆனால் மனிதனுக்கு யூகிக்கிற சக்தி உண்டு, ஜீவராசிகளுக்கு கிடையாது. இப்போ ரயில் வருது, இடிச்சிடும்னு மனுஷனுக்கு தெரியும், ஆடு மாடுக்கு தெரியாது, எல்லா ஜீவராசிகளுக்கும் தெரியாது. அதுதான் மனிதாளுக்கும் மிருகத்துக்கும். அந்த முண்டும் சரியாக கணிக்காம ஒரு குழந்தை ஜாதகம் செத்து போன ஜாதகத்தை கொடுத்து கேட்டிருந்தா கூட அதில் 10 ஜோசியரில் ஒருத்தன் செத்து போகும் அப்படின்னு சொல்லியிருப்பான் உறுதியாக. 10ல் ஒருத்தன் நல்லவன் இருப்பான் ஜோசியர். அதனால் கொடுத்தவன் முண்டம் தான், அவன் தான் முண்டம். அந்த ஒரு வினாடிக்கு உலகத்தில் எத்தனாயிரம் குழந்தைங்க போகிறது. அப்போனா ஜோசி சொல்கிற எல்லாமே மனுஷனுக்கு மட்டும் தான் சொல்கிறாங்களா? உண்மை. மனுஷாளுக்கு தான் பொருந்தும், மற்ற ஜீவராசிகளுக்கு பொருந்தாது. அப்பனா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீடியோ இப்போ சொன்னீங்க. இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ மனுஷன் ஒரு உயிரணுக்கள்லேருந்து உருவாகுதுன்னு நம்ம யூகிக்கிறோம். இந்த புழு பூச்சினா எதுலேருந்து, எந்த உயிரினத்துலேருந்து உருவாகுது? அது டிஎன்ஏலேருந்து ஒரு மண்ணு. இந்த மண்ணுக்கு என்ன, ஒரு மண்ணு சேர்ந்தா உயிரணுக்கள் போய் தொட்டா குழந்தை அது உயிர் உண்டானுச்சு. அதுதான் இது யூகிக்கிற சக்தி இறைவன் மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறான். மனிதனுக்கே பொருந்தும், மற்ற ஜீவராசிகளுக்கு பொருந்தாது. நன்றி.
இதுவரைக்கும் நேரலையில் கேட்டுக்கிட்டு இருந்த அத்தனை பேர்த்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த லைவ்ல ஒரு 10 பேர் கன்வின்ஸாக பார்த்தீங்க. யார் இந்த 10 பேர்னு தெரியாது. ரொம்ப நன்றி. உங்கள் 10 பேருக்கு தான் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம், வேறு யாருக்கும் இல்லை. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுறது பிரோஜனமாக இருந்தால் கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ நான் ரொம்ப வருஷமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு இப்போயே 188 தான் ஓடிக்குது. நல்ல இதுதான் க்ரோத் தான். 10 பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா பெருமைக்குரிய விஷயம். 1 மணி நேரம் நான் ரொம்ப போர் அடிக்கும் ஜோசிங்கிறது. இன்னும் பார்த்தது ரொம்ப நன்றி. லைவ் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, முடிச்சுட்டு கிளம்புறோம். லைவ் கேமரா ஆன் பண்ணிட்டேன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. யாராச்சும் கேள்வி கேட்குறதா ஜோசிட்டு ஜாத்தை டேட்டா பற்றி டைம் கொடுத்து கேட்குற கேள்வி வேணால் இன்றைக்கி வேணாம், ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க. வேறு ஏதாச்சும் சந்தேகம் வந்தால் கேளுங்க. புது கேள்வி இப்போ படித்தது எல்லாமே ரொம்ப வருஷமாக படித்ததுக்கு அனுப்பினவங்க ஃபேஸ்புக்கு யூடியூப்பு பர்சனலாக கேட்டாங்க. என்கிட்டையும் எல்லாமே காமன் கொஸ்டின்ஸ் தான். இது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வரல. இதெல்லாம் நார்மலாக எல்லாரும் கேட்ட கேள்வி. ஜோசியத்தை நம்புறவங்க நம்பாத 2 பேருக்கு நடுவில் இருக்கிறவங்க என்ன மாதிரி சின்ன பசங்க வச்சுக்கோங்க. நான் சின்ன பையன் இல்லை, என்னோட சின்ன பசங்க கேட்ட கேள்வி என்கிட்ட. அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பதில் சொல்கிறோம். ஒரு 5 நிமிஷம் இருப்போம். இன்னும் 1 ஹவர் ஆச்சு, பேச முடியாது. எங்கள் அப்பாலாம் தசாபதி பண்ணலாம், லக்னம் பண்ண இந்த யூடியூப் சேனல் இதே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஏதாச்சும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் ஆளில் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் டைம் தரோம். எனக்கு எப்படி இருக்குது எதுக்குன்னா, இப்போ வேணால் லைவ் அடுத்த லைவ் ஞாயிற்றுக்கிழமை வரும், நீங்கள் பேச லைவ் வரும். அந்த இதில் பண்ணலாம். இந்த கேள்விக்கான பற்றி தான், யோசித்த பற்றி தான். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, பதில் சொல்கிறோம். நிறைய பேர் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறீங்க. சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் சிரிச்சு அனுப்பிட்டு இருக்கிறாரு. சந்தோஷம். கவிஷ் வேற ஏதாச்சும் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நாங்கள் படுறது பிரச்சனை நஷ்டமாக ஒரு மாதிரி யோசிச்சு நம்புறவங்க அப்படிக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். கவிஷ் தேங்க்யூ, சூப்பர் சொன்னீங்க. வேற ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். இது நார்மலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தான். எங்கள் அப்பா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நண்பர்களுக்கு ஒன்று மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னு தெரியல, எல்லாம் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு. அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி கமெண்ட் பண்ணால் பதில் சொல்லுங்கள் கன்ஃபார்மாக. ஒரு 5 நிமிஷம், இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. இது காமன் கொஸ்டின். இப்போ கேட்டதெல்லாம் இதெல்லாம் கேட்கணும்னு ரொம்ப வருஷம். இது நிறைய பேர் கேட்டது. தமிழ் டைம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த மாதிரி காமனான கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாரு. அதை வீடியோ போட்டிருந்தோம். அப்படி யாருமே காமனான கொஸ்டின் கேட்குறதில்ல. சரி, இனிமேட்டு டாப்பிக்கே போடலாம். ஒரு இப்போ 3000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, 4000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. சரி, அதனால தான் இது போட ஆரம்பிக்கலாம். இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் ஒரு நிறைய பேருக்கு இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சேனல் வந்து ஜோசினா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் மட்டும்தான், புண்ணியகரமாக நினச்சி இதை செஞ்சிட்ருக்குறோம். யாரும் கமெண்ட் கேட்க விருப்பம் இல்லையா? சரி, ஒரு 5 நிமிஷம். எல்லாம் கேட்டாங்க, ஜாதகத்தை கேட்டாங்கன்னா டைம் அவுட் போட்டேன். எதுவும் கேட்டாங்கன்னா பதில் சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம். யாராவது கேள்வி இருந்தால் கேளுங்க. பொதுவான கேள்வி, மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும், அது புண்ணியமாகவும் இருக்கணும். பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை சொல்லலாம். நான் கொஞ்சம் யதார்த்தமாக தான் பேசுவேன், ஆனால் உண்மையை பேசுவேன். வசந்தகுமார் நீங்கள் நேரில் யோசிச்சு சொல்கிறது இல்லை, இன்றைக்கி அது கிடையாது. சாரி. வேறு ஏதாச்சும் கேள்வி கேட்கறது வந்து கேளுங்க. தனிப்பட்ட பலன்னு இன்றைக்கி யாரும் சொல்லலை. பொதுவான பலன் ஜோசினா என்ன, ஆன்மீகம், அதை பற்றி தான். நீங்கள் போல் வேறு போட்டிருந்தேன். எல்லாம் ஜோசியத்தை பற்றி போடுங்கன்னு சொன்னீங்க. தான் ஜோசியத்தை பற்றி போட்டது. போல் நல்லா போடலான்னு அதாவது அவங்கள்ட்ட கேட்டேன் அடுத்த வீடியோ என்ன பண்ணலான்னு. அதில் வந்து நிறைய பேர் ஜோசியம் தான். அதாவது 38 பேர் போல் போட்டிருக்கிறாங்க, 38 பேர் ஓட் பண்ணிக்கிறாங்க, அது பதிவு பண்ணிக்கிறாங்க. 79% இருந்து ஜோசியத்தை பற்றி போடுங்க, 26% இருந்து உங்கள் கேள்வி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆன்மீகம் போட்டேன், ஆன்மீகம் முட்டை. யாரும் ஆன்மீகம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. அதனால தான் இன்னைக்கு ஜோசியத்தை பற்றி போட்டது வலுக்கட்டாயம் கூப்பிட்டுருந்தது. எது சந்தேகம் தான் கேளுங்க. இன்னும் ஒரே நிமிஷம் அவ்வளோ. பால் பாண்டி இன்னைக்கு லைவ்ல ஜோசியம் சொல்கிறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை 7 மணி அல்லது 8 மணி
நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் போடுவோம். இது வந்து இவர் பேர் வந்து விஎம் முருகன், ஜோதிடர், எடப்பாடி, சேலம் மாவட்டம். இது ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட நிலையம். ஏன் பாலமுருகன் ஜோதிட நிலையம்னு வைக்கலாம், பேர் ரொம்ப லென்த் ஆகுது, இதை சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வச்சுட்டு, அது மூலமாக இதில் ஜோசியம் பற்றி போட போகிறதில்ல, மக்களுக்கு வழிகாட்டுறதை மட்டும்தான் போட போகிறேன்னு சொல்லி தான் பேரை வேறு மாற்றிட்டோம். பேரை மாற்றது மெயின், பேரை ஜோசிய நிலையம்னு வைக்காமல் இது வச்சுட்டு இவர் பேர் முருகன், கிருஷ்ணன் கிடையாது. கால் பண்ணி கேட்குறவங்கலாம் கிருஷ்ணன் தான் கேட்குறீங்க. கிருஷ்ணா சமஸ்கிருத வார்த்தை, ஜோசியம் சமஸ்கிருதம் தான், தமிழ் கிடையாது. கிருஷ்ணா கருப்புன்னு அர்த்தம், குட்டுனா இங்கிலீஷ் வேர்டு தான். அது நல்லவன், நல்லது அப்படின்னு அர்த்தம். மேலே நல்லவன், நல்ல மனிதன் அர்த்தம் வருது. அது கிறிஸ் குட்மேன் வச்சது, வேற ஒன்றும் இல்லை. இது பெருசாக ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் எல்லாம் கிருஷ்ணனா கிருஷ்ணா அப்படின்னு கேட்டுருந்தீங்க. இல்லை, என் பேர் கிறிஸ் கிடையாது, அவர் பேரும் கிறிஸ் கிடையாது. இது முருகன், எடப்பாடி, ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட நிலையம், எடப்பாடி. அப்புறம் வந்து அரசாங்க உயர் பதவிக்கான கிரையான நிலையம் விளக்குங்கள் ஐயா. ஐயா முதலே சொல்லியிருக்கிறேன், அரசுங்கிறது பொதுவான தொழில். அது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்குது, அதில் சொல்ல முடியாது தம்பி. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. 9 கிரகமும் வந்து அரசாங்க வேலைக்கு உகந்த கிரகம். ஆனால் அதுக்கு உயர் பதவிங்கிறது சூரியன் ஒரு ஜாதகம் நல்லா இருந்தால் உயர் பதவி அடைவார்கள். நன்றி. அவ்வளோதான். இது வரைக்கும் நேரலையை பார்த்தவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.